தனுஸ்ரீ அவர்களுக்கு சிறப்பு செய்திட நமது ஊரை சேர்ந்த சிறப்பு பயிற்சி ஆசிரியர் கல்பனா முத்துராமன் அவர்களின் அழைக்கிறேன். நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற புதுக்கோட்டை கம்பர் கழகத்தின் ஆற்றல் மிக்க செயலாளரும் அனைத்து கம்பன் கழகங்களையும் ஒருங்கிணைக்கின்ற பணியில் தன்னை ஈடுபடுத்தி 2 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கம்பன் கழகங்களை சென்ற வாரம் புதுக்கோட்டையில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்து அனைத்து கம்பன் கழகங்களையும் ஒருங்கிணைத்து கம்பன் கழகங்களின் ஒட்டுமொத்த குரலாக ஒலிக்கின்ற புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் ஆற்றல் மிக்க செயலாளர் இரா சம்பத்குமார் அவர்களை பேரரங்கூர் கம்பன் கழகத்தின் சார்பில் வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்வின் வரவேற்புரையாற்றிட நமது ஊர் கம்பர் கழகத்தின் துணைத் தலைவர் திரு ஆ முத்துக்குமார் அவர்கள். இந்த சிறப்புமிகு கம்பர் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களையும் கம்பர் கழகத்தின் சார்பாக இனிதே வரவேற்கின்றோம். இந்த விழாவிற்கு சிறப்புரையாற்ற வருகை புரிந்துள்ள சுவாமிஜி ராமகிருஷ்ணானந்தா அவர்களை கம்பர் கழகத்தின் சார்பாகவும் தேரழந்தூர் கிராம மக்களின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றோம். பெரிய நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற அவர்கள் சென்ற ஆண்டு தன்னுடைய குழந்தைகளை இங்கே அழைத்து வந்திருந்து சிறப்பாக அவர்களுக்கு கம்பர் கழகத்தினுடைய நிகழ்வுகள் எப்படி நடக்கின்றன என்பதை எடுத்துக்காட்டி அவர்களுக்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் அளித்துள்ளார்கள். இப்பொழுது இருக்கின்ற நிலையிலே என்னுடைய சிறு வயதிலே இந்த கம்பர் விழா நடக்கின்ற பொழுது பேச்சாற்றலை கேட்பதற்காக பல ஊர்களிலிருந்து ஊர் மக்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் இங்கே வருகை கொடுத்தார்கள். ஆனால் நவீன காலத்திலே அவர்கள் வீட்டில் இருந்தபடியே எல்லாருடைய பேச்சையும் கேட்கின்ற காலமாக மாறிவிட்டது. ஆக நாம் பெரும்பாலான அறிஞர்களோ அவர்கள் நேரடியாக வந்து கேட்கின்ற ஒரு சூழ்நிலை மாறுகின்ற ஒரு சூழ்நிலை. அதற்கு உதாரணமாக இதற்கு முன்பு பேசிய மாணவர் அருமையாக பேசினார். இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சபதம் என்னவென்றால் இளைஞர்களை உருவாக்க வேண்டும். அதுதான் இப்பொழுது நடக்க வேண்டுமே தவிர பேச்சை கேட்பதற்கு எவ்வளவு பேர் வருகிறார்கள், அவர்களுக்கு கேட்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இளைஞர்களை அவர்கள் கம்பன் பக்கம் திருப்பி அவர்களை அந்த நிகழ்வுகளை ஈடுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முக்கிய பணியை செய்ய வேண்டியது கம்பர் கழகம், அனைத்து கம்பர் கழகத்தினுடைய செயலாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். புதுக்கோட்டை கம்பர் கழகத்துடைய ஆற்றல் மிகு செயலர் அவர்கள் சென்ற ஞாயிற்றுக்கிழமை அதற்கான ஒரு அடிக்கல்லை நாட்டி 50க்கும் மேற்பட்ட கம்பர் கழகங்களை ஒன்றிணைத்திருக்கிறார்கள். இனி தமிழகத்தில் உள்ள அனைத்து கம்பர் கழகமும் ஒருங்கிணைந்து தாய் கழகமான தேரழந்தூர் கம்பர் கழகத்திலே அவர்கள் அனைவரும் வந்து பேச வேண்டும், அனைவரும் அதனை நாம் கேட்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு வந்தால் அதுவே ஒரு சிறப்பாக அமையும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆகவே சுவாமிஜி
அவர்களுடைய ஆற்றுகின்ற அந்த பணிக்கு அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று அடுத்து இங்கே சிறப்புரையாற்ற இருக்கின்ற அரங்கராஜன் அவர்களையும் இந்த குழுவினர் சார்பாக அன்போடு வரவேற்று இந்த விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய அன்பான நன்றியையும் தெரிவித்து அனைவரையும் அன்போடு வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக வருகின்ற திருவாரூரில் வந்திருக்கும் வேலுமயில் ஐயா அவர்களுக்கும், மயிலாடுதுறையில் வந்திருக்கின்ற தம்பி நாஞ்சில் பால் அவர்களையும் மற்றும் ஆண்டவன் மட நிர்வாகி ஐயா வரதராஜன் அவர்களையும், கம்பர் அரசினர் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் பெருமக்களையும், திரளாக வந்திருக்கின்ற நண்பர்களையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று இந்த நிகழ்வில் முதலாவதாக நாகப்பட்டினம் சின்மயா மிஷன் சுவாமிகள் ராமகிருஷ்ணானந்தா அவர்களின் சிறப்புரையோடு இந்த 2 நாள் கம்பர் விழா நிகழ்வுகளின் முதலாவது நிகழ்வு தொடங்க இருக்கின்றது. கிட்டத்தட்ட காலை 8:30 மணி அளவில் ஆம்பூரில் பெருமாள் சன்னதியில் கம்பர் வழிபாடு முடித்து ஊர்வலமாக கம்பராமாயண காண்டங்களுடன் கம்பர் கோட்டத்தில் உள்ள கம்பர் சிலை வழிபாட்டினை முடித்து குத்து விளக்கு ஏற்றும் நிகழ்வோடு தொடங்கி மாணவ செல்வங்களின் உரையோடு கம்பராமாயண பாராயணத்தோடு கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக சத்தம் இல்லாமல் ஒரு கம்பர் பணி நிகழ்வு பூர்வாங்க துவக்கம் இல்லாமலே செய்து கொண்டிருந்தோம். இப்போது சுவாமிகள் அவர்களின் வருகையை முன்னிட்டு இந்த முதல் நாள் நிகழ்வுகளின் தொடக்க உரை சிறப்புரையாக சின்மயா மிஷன் பள்ளி நிர்வாகம் நாகப்பட்டினம் சுவாமி ராமகிருஷ்ணானந்தா அவர்களின் சிறப்புரை. எல்லோருக்கும் நல்ல வணக்கம். குழந்தைகளை நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, நல்லா பேசியிருக்காங்க. ஐயா சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறையை உருவாக்கணும். அது ஒரு பெரிய பணி. நம்ம காலத்தில் கம்பனை பற்றி படித்து அதை பேசி இதோடு முடிக்காமல் அடுத்த தலைமுறை உருவாக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி. நமக்கு நம்முடைய பாரத பூமியில 2 இதிகாசங்கள், ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். மகாபாரதத்தை பார்க்கும்பொழுது ராமாயணம் காலத்தால் முற்பட்டது. வால்மீகி மகரிஷியால் இயற்றப்பட்ட ராமாயணம், அதன் பிறகு வேதவியாசரால் இயற்றப்பட்ட மகாபாரதம். ராமாயணம் சொல்கின்ற கதை என்ன, மகாபாரதம் சொல்கின்ற கதை என்ன அப்படின்னு ஒரு வரியில் சொல்லி, பெண்ணாசையால் அழிந்தான், மண்ணாசையால் அழிந்தான், இப்படிலாம் நம்ம பேசணும். காதல் கேட்டு சின்ன வயசுல சுருக்கமாக சொல்லு. ராமாயணம் சொல்றது என்ன, மகாபாரதம் சொல்றது ரெண்டும் மிகப்பெரிய காவியம். இதிகாசம் 2 தான் இதிகாசம். புராணங்கள் 18 இருக்கு. இதற்கு ஏன் இதிகாசம் அப்படின்னு பேர் வச்சார்கள் அப்படின்னா, இதி ஹ ஆசம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் பேச்சு. இதி என்றால் இப்படி, ஹ அப்படின்னா கண்டிப்பாக, ஆசம் அப்படின்னா நடந்தது. இப்படி கண்டிப்பாக நடந்தது எதுவோ அது இதிகாசம்னு பேர். அதுக்கு உண்டான ஆராய்ச்சிகள் நடந்ததா இல்லையா, நடந்தது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி, நடக்கல ஒரு ஆராய்ச்சி. அது நடந்து இருந்தால் ஒழிய நாம இப்போ இன்னும் பேசிட்டு இருக்க மாட்டோம். சத்தியமாக இருக்கிறதால தான் இன்னும் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. காலத்தால் முற்பட்ட நம்ம ராமாயணம் முதல்ல வால்மீகி மகரிஷி எழுதினார். இந்த ராமருடைய காலத்தை எழுதினார். ராமரே அதை கேட்டார். ராமரே தன்னுடைய ராமாயணத்தை, தன்னுடைய சரித்திரத்தை கேட்டார். அது வால்மீகி ராமாயணம். வால்மீகி அதை ஏற்றி ராமருடைய புத்தகங்களாகிய லவகுஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். லவகுஷருக்கு 2 பேரும் ராமனிடத்தை சொல்லி காட்டினார். வால்மீகியை பொறுத்தவரைக்கும் 24,000 ஸ்லோகம் எழுதின இந்த புஸ்தகம் வால்மீகி ராமாயணம். நாம தான் வால்மீகி ராமாயணம் சொல்றோம், கம்ப ராமாயணம் சொல்றோம். வால்மீகி தன்னுடைய ராமாயணத்துக்கு இட்ட பெயர் ராமாயணம், சீதாச்சரிதம், பௌலஸ்தியோதம். ஒரு ஹீரோக்கு ஒரு பேர், ஹீரோயினுக்கு ஒரு பேர், வில்லனுக்கு ஒரு பேர், 3 பேர் கொடுத்துருக்காரு. ஆனா கம்பனை பொறுத்தவரையும் அப்படி கொடுக்கல, ராம அவதாரம்னு சொல்றார். வால்மீகியை பொறுத்தவரையும் ராமன் ஒரு மனிதன், ஒரு சாமானிய மனிதன் உலகத்தில் எப்படி வாழணும், ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணார். ஒரு மனுஷனை எப்படி இருக்கணும்
சொன்னார். கம்பனை பொறுத்தவரையும் மனிதன்ற ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, அவர் கடவுள் அவதாரமே அப்படின்னு பேச பக்தியோடு அணுகிறார் புத்தகம். கடவுள் அவதாரமே அப்படின்னு பேசும்பொழுதும் பல விஷயங்களை, மனிதனுக்கு வேண்டிய விஷயங்களை கொண்டு வர கம்பன். இப்ப வால்மீகியினுடைய மொழிபெயர்ப்பு கம்பன் இல்லை, வால்மீகி முழுக்க படிச்சார். நம்ம குழந்தைங்களாம் பேசும்போது சொன்னாங்க, கம்பனுக்கு வந்து சமஸ்கிருதமும் படிச்சிருக்கார், தமிழையும் பெரிய புலமை படிச்சிருக்கிறார். ரொம்ப அழகாக அந்த வார்த்தைகளை கேட்கும்போது ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் மட்டும்தான். அது எப்படி கம்பனுக்கு எப்படி சமஸ்கிருதம் படிச்சா அது எப்படி ஒத்துக்க முடியும்? எல்லாம் ஒரு பெரிய பேச்சாகும். இந்த குழந்தை சின்ன வயசு பசங்க கம்பனுக்கு சமஸ்கிருதமும் தெரியும் தமிழும் தெரியும்னு சொல்லும்போது நல்லா இருக்கு கேட்கறது. இந்த மாதிரியான மேடைகள் ஆழ்வார்கள் அப்படிதான். நம்மளுடைய தமிழ்ல பெரும் புலமையை படைத்தவர்கள் எல்லாமே இருமொழியில் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தார். அப்படிலாம் இதை படைக்க முடியாது. கம்பன் முழுக்க வால்மீகியை படிச்சாலுடைய அதை கிரகித்தாலுடைய அவர் அந்த பெஸ்ட்டை கொண்டு வந்திருக்க முடியாது. அதாவது கம்பன் வால்மீகியை படிச்சு அதை உள்ளுக்குள் உள்வாங்கி அவர் நல்ல ரிஃப்ளெக்ட் பண்ணி இந்த சமூகத்துக்கு, தமிழ் சமூகத்துக்கு தகுந்தால் போல சில விஷயங்களை கொண்டு வந்து அவரை எடிட் பண்ணி கொண்டாந்து கொடுக்குறார். அப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கம்பன் வந்து வால்மீகியை ரீடெல்லிங் த ஸ்டோரி, திரும்பவும் அந்த ஸ்டோரியை சொல்றார், அவருடைய பாணியில சொல்றார். அப்ப கம்பனை பொறுத்தவரை மிகப்பெரிய ராமபக்தர். நானும் சின்ன வயசுல இருக்கும்பொழுது இந்த மாதிரி காரைக்குடியெல்லாம் போய் அட்டன் பண்ணியிருக்கேன் இந்த கம்பனுக்கு அடுத்து. அதுக்கப்புறம் 2-3 இடத்துல நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்ப பார்க்கும்போது கம்பனுடைய இலக்கியங்கள், கம்பன் ஒரு கவி அப்படிதான் அடிக்கடி நான் கேள்விப்படுறேன். அதற்கப்புறம் கம்பனை படிக்கும்போது தெரியுது, கம்பன் வந்து பன்முகத்தன்மை கொண்டவர், பெரிய களஞ்சியம். அது ரொம்ப முக்கியமானது. கம்பன் வந்து ராம பக்தர், அவர் மேல ஈடுபாடு கொண்டுதான் இந்த காவியத்தை படைக்கிறார். அப்போ பல திறமைகளை கொண்டு வந்து சேர்க்கிறார். பொதுவாக நம்ம சொல்லும்போது கவி சக்கரவர்த்தி கவின்னு சொல்லுவோம். அந்த கவித்துவம் வந்து இந்த விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு டூல். ஆனா ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா ராமன் மேல இருக்கக்கூடிய ஈடுபாடு, ராமபக்தி. அதாவது தமிழ்நாட்டில் பார்க்கும்போது சின்ன வயசுலயும் பார்க்கிறேன், திருக்குறளை ப்ரமோட் பண்ற அளவுக்கு கம்பராமாயணத்தை ப்ரமோட் பண்ணுவாங்க. அது கம்பராமாயணத்தை ப்ரமோட் பண்ற ஒரே இந்த கழகம், கம்பன் கழகம் மட்டும்தான் பண்றது, மற்ற யாரும் தொட மாட்டாங்க. இதுவும் தமிழ்ல தானே இருக்கு. தமிழ் ப்ரமோஷன் சொல்லும்போது எல்லாம் தமிழ்ல இருக்கிறது எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ண இல்லையா? ஏன் திருக்குறள் மட்டும் வசதியா இருக்கிறது, கம்பராமாயணம் வந்து ப்ரமோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது இல்ல ராமர் வந்துட்டாரு, அது பக்தி வருது. எங்கெங்கெல்லாம் தெய்வம் வருது, பக்தி வருதோ அந்த இடத்துல அப்படி ப்ரமோட் பண்றது கொஞ்சம் அச்சமா இருக்குது. அதனாலேயே நமக்கு தெரியும். ஆனா திருக்குறளை பொறுத்த தர்மங்கள் பேசுறது, மனித விழுமியங்கள், தர்ம கிரந்தம். அப்ப தர்ம கிரந்தம் போது மனிதன் என்னென்ன எப்படி இருக்கணும், வாழ்க்கையில வாழணும். ஒரு மனிதன் சொல்வது உலகத்துக்கு எல்லாம் கிட்டாது. அதனால அது உலகத்துக்கு எல்லா மனிதர்களுக்கும் பொதுமறையா இருக்கிறது அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுட்டார். இந்த காரணங்களால இந்த கம்பன் கழகம் இந்த ராமாயணத்தை எடுத்துக்கொண்டு வாழ்நாள் ஒரு இயக்கமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம். இங்கே சில விஷயங்கள் இந்த கம்பராமாயணத்தை நம்ம பார்க்கலாம். இது எந்த விஷயத்தை எடுத்து பேசுறதுன்னு தெரியல. முன்னாடிலாம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தோம், பட்டிமன்றத்தில் வாலி வதம் தான் பெரிய டாபிக்கா இருக்கும், சீதை அக்னி பரிவேஷம் பெரிய டாபிக். இது ரெண்டு முக்கியமா இருக்கு. நான் இந்த இதில் தேடி பார்த்தா அந்த ரெண்டு விஷயமும் இல்லை இங்கே. அது எதுக்காக போடலை, இல்லை பேசி பேசி நம்ம அழுது போச்சான்னு புரியுது. வாலி வதம் சீதா அக்னி பரிவேஷம் இன்னொரு ஒரு டாபிக் இதில் இருக்கு பார்த்தேன். இப்போ கம்பனுடைய ஒரு விஷயம் எடுத்து பார்த்தோம்னா 10,000 பாடல்கள். ஒரு தம்பி சொன்னாங்க, இதுல 11,000 பாடல் இருந்தது. 10,000 சுச்சம் கூட சிலருக்கு சொல்லுவாங்க, சிலருக்கு 12,000. நீங்க 12,000 எடுத்துக்கொண்டாலே எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வால்மீகி 24,000 ஸ்லோகம், 2 அடி 2 லைன். கம்பன் வந்து ஒரு 12,000 ஸ்லோகத்தை 4 லைனா படிச்சு. அப்ப 24,000 ஸ்லோகத்தை அப்படி தோசமாக திருப்பி இப்படி மடிச்சு போட்டோம்னா 12,000 ஸ்லோகம். அப்போ எண்ணிக்கையில பார்க்கும்பொழுது வால்மீகியை போலவே தான் கம்பன் படைச்சிருக்கார். அவர் படைச்சதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா, ராமர் மேல எனக்கு இருக்கக்கூடிய ஆசையினால படைச்சேன்னு சொல்லுங்க. அந்த சில பாடல்களை நான் வந்து நிறைய பாட முடியாது, டைமும் இருக்காது, கொஞ்சோண்டு டைம் எடுத்துக்கிறேன். பஞ்ச் லைன் மட்டும் சொல்லி இங்க உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு கிரந்தம் தமிழ். இப்போ ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதை வந்து சொல்லிக் கொடுக்க, படிக்கணும், மனப்பாடம் செய்விக்கிறோம்.
இப்ப நாம பேசுற தமிழ் இருக்கு, இது 12ஆம் நூற்றாண்டு தமிழ். இப்ப நாம பேசுகின்ற தமிழ்ல சில இடத்துல நம்ம யாராச்சும் ஒரு எரிச்சல் பண்ற மாதிரி பேசினா கடுப்பாயிட்டாருன்னு சொல்றோம் இல்லையா, கடுப்பாக்குறாரு அப்படின்னு சொல்றோம். அதனால பார்க்கும்போது எனக்கு கடுப்புன்ற ஒரு கெட்ட வார்த்தை போல இருக்கு, ஏதோ ஒரு கலோக்கியல் பாஷை போல இருக்கு. கடுப்புன்ற வார்த்தை கம்பன் பயன்படுத்தி இருக்காரு. கடுப்பறியில் யாரும் அறிந்தல. இந்த ராமர் சிவனுடைய வில்லை எடுக்கும் போது அவ்வளவு ஸ்பீடா எடுத்தார். ஸ்பீடுக்கு பேர் கடுப்பு. கடுப்பறியில் யாரும் அறிந்தனர், கையால் எடுத்தது கண்ட நிற்றது கேட்டாங்க. அப்போ பல விஷயங்கள் நம்ம பேசுறது கம்பராமாயணத்தில் இருக்கு, அந்த மீனிங் வேறு. 2ஆம் நூற்றாண்டுங்கிற தமிழ் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்குது, அவ்வளோ தூய்மையாக இருக்குது. நாம எல்லாம் தமிழை தேய்ச்சி 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 சினிமா பாடல்களோட பார்த்தோம் அப்படின்னா அது தமிழ் இல்லை, தமிழ் ஆங்கிலம் கலந்து வேற விதமாக போகும். இப்போ தமிழ் ப்ரமோஷன் சொல்லும் போது அந்த சினிமாவில் பாடக்கூடிய பாடல்கள் அவ்வளோ உதவியாக இல்லை இன்றைய இளைஞர்கள். அப்போ இன்றைய இளைஞர்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்கப்படுறதுக்காக ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபட்டு செய்து கொண்டிருக்கிறது சந்தோஷமான விஷயம். ஒரு பாடல் நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூட ஆரண கவிதை செய்தான், ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி என்பான். இந்த கதை வந்து ஆரம்பிக்கிறது வால்மீகி மகரிஷிய, நாரத மகரிஷிய வால்மீகி கேட்கிறார், இந்த உலகத்துல ஒரு மனிதனை நீ பார்த்திருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். நீங்களாம் சுத்திட்டு வரைக்கும் ஒரு மனிதனை பார்த்திருக்கிறார். அப்போ விஷ்ணு அவதாரம் எடுத்து மனிதனாக வாழ்ந்தான், அவருடைய கதையை உங்களுக்கு சொல்றேன். நாரதர் வால்மீகி சொன்னாரே அந்த கதை தான் ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி என்பான் சீரடி சோழ நாட்டு திருவெழுந்தூரில் வாழ். இந்த நாடு, இந்த இடம் நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கவே, இந்த புனித பூமியில வாழ்ந்த காரணை கொடையான் கம்பன் தமிழினால் கவிதை செய்தான். இப்போ வால்மீகியை படிக்கிறோம்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும், சமஸ்கிருதம் படிக்கிறோம்னா மகா கடினம். முதல்ல வேகம் வேணும், எந்தூசியாசம், பொறுமை வேணும். அது வந்து அந்த உச்சரிப்புகள் ரொம்ப முக்கியம். தமிழ் எப்படி உச்சரிப்பு முக்கியமோ சமஸ்கிருத உச்சரிப்பு ரெண்டும் உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். குழந்தைகளாம் பேசும்போது சில இடத்துல உச்சரிப்புகள் இன்னும் கொஞ்சம் நிறைய ட்ரெயின் பண்ணணும். ழா, தமிழுக்கு ழா அழகு, ழா ழா ல ண ந, இந்த உச்சரிப்புகளை இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணா அடுத்த கம்பன் போட்டியில் வந்து இருந்தோம் சிறப்பாக பண்ணிக்கலாம். அப்போ சமஸ்கிருதம் படிச்சால்தான் வால்மீகி படிக்கணும். ஏற்கனவே நம்ம சின்ன வயசுலேருந்தே தமிழில் பரிச்சயமா இருக்கிறதுனால அப்போ கம்பனுக்கு நம்ம மேலே பெரிய ஒரு கருணை. நீ டபுள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், வாழ்க்கையை படிக்கிறேன்னா சமஸ்கிருதம் படிச்சு படிக்கணும். அதே கருத்தை உங்களுடைய பாஷையில் இறக்கி கொண்டு வர பெரிய ஹோம்ஒர்க் பண்ணி அங்கிருந்து இறக்கி கொண்டு வந்து நமக்கு சுலபமாக கொடுத்துருக்காரு. தமிழினால் கவிதை செய்தான், தமிழிலே கொடுத்துட்டு போயிட்டார். சரி, எதுக்கு இது பண்ணார், எந்த காரணத்துக்காக இதை பண்ணார்? இந்த இவருடைய புக்கு நிறைய சேல்ஸ் ஆகணுமா, அது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய பெஸ்ட் செல்லர் ஆகணுமா, நிறைய பைசா சம்பாதிக்கணுமா, அதெல்லாம் நோக்கம் இல்லை. ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று, ஒரு பெரிய பார்க்கடல் பெரிய பெரிய அலையோடு மோதுது. அப்புறம் அங்கே ஒரு சின்ன பூசைன்னு பூனை, ஒரு பூனை அங்கே போய் இந்த பார்க்கடலை எப்படி தன்னுடைய நாக்காலேயே அதை வந்து எடுத்து சாப்பிடணும்னு அப்படி ஆசையோடு போதோ, ஆசை பற்றி அறையில் ஒற்றியன் ஆசையில் பற்றத்து ராமன் கதையை, இந்த ராமனுடைய கதையை ஒரு பூனை பார்க்கடல் குடிக்கிற போல நான் குடிக்கிறோன்னு முயற்சி பண்ணேன், ஆசைப்படுகிறேன். அப்போ ராமாயணத்தை எழுத வேண்டிய காரணம் நிறைய டைம் இருந்ததா, வேற எதுவும் வேலை இல்லையா, ஆசைப்பட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் டெடிகேஷன் டிவோஷன் இருக்கும்போது அதில் கிரியேட்டிவிட்டி வரும். அவ்வளோ கிரியேட்டிவாக கொண்டு வந்து நமக்கு வந்து இவர் கொடுக்குறாரு. அப்படி சொல்லும்போது வால்மீகியோட தெய்வம் மாக்கவை மாற்றி தெரிவிக்கவே, வால்மீகியோடைய ஆட்சி தெரிவிக்கும், வால்மீகி மகரின் குளோரியை கொண்டு வரணும். ராமருடைய வாழ்க்கையை சொல்றதுக்கு ஆசைப்பட்டேன். ரெண்டு காரணம் தான் இவர் தன்னுடைய ராமாயணத்தை படைக்கும். இப்படி படைக்கும் போது ராமாயணத்துல ராமர் அப்படின்ற ஒரு த்ரெட், ஒரு நூல், ராமர் தான் நூல், ராமாவதார். அந்த நூல்ல பலவிதமான மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கு, விதவிதமான டிசைன், விதவிதமான ஒரு சைஸ் இருக்கு, பலவிதமான மணிகள் கோர்க்கப்பட்ட ஒரு சரடு போல ராமர் இந்த சரடு போல இருக்காரு. இல்ல விதவிதமான மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து சில மணிகளை மட்டும் பார்ப்போம். அழகு ஏன் 12ஆம் நூற்றாண்டு 800 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தார். அப்ப இருக்கிற காலகட்டம் அந்த சமூகத்துக்கு அந்த சமுதாயத்துக்கு இயற்றிய ஒரு புஸ்தகம். இவன் 21ஆம் நூற்றாண்டு எப்படி ஃபிட்டா எல்லாம் மாடர்னா இருக்கு. ஒரு காலத்துல பேப்பர் பயன்படுத்தும், எது டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்துறோம்.
பசங்களும் வேற லெவலில் இருக்கு. அப்போ 12ஆம் நூற்றாண்டில் ஒருத்தர் வாழ்ந்தது இன்னைக்கு எதுக்கு சொல்றேன், ஏதாவது எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய எல்லா சாஸ்திரங்களுமே அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றப்பட்ட திருக்குறள் இப்போ பிராக்டிக்கலாக இருக்கு. அப்போ கம்பராமாயணத்தை பொறுத்தவரை பக்தி கிரந்தமாக இருந்தாலும் காவியமாக இருந்தாலும் அது இந்த காலத்துக்கு எப்படி ரெலவெண்ட்டாக கொண்டு வந்து சேர்ப்பது அப்படி ஒரு ரிசர்ச் அந்த மாதிரி படிப்பும் அவசியமாக இருக்கு. ஏன்ஷியன்ட் பட் ரெலவெண்ட், ரொம்ப பழமையானது பட் இந்த காலத்துக்கும் அது சரியா வரக்கூடியது அப்படின்ற ஒரு கோணத்துல சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாங்க. கம்பராமாயணத்தை டிவோஷன், பக்தி ஃபர்ஸ்ட். ஏன் பக்தி அவசியம்னா நம்ம படைச்சவனே கடவுள், அந்த கடவுளுடைய ஒரு ட்ரஸ்டிஸ் தாய் தகப்பனா, அவனோட சாஸ்திரங்களும் தாயை வளர்ந்து தகப்பனார் மாத்ரு தேவபவ பித்ரு தேவபவ ஆச்சாரிய தேவபவ பாடங்கள் கொடுத்து நீச்சர் இவருக்கு எல்லாத்தையும் நம்ம கொடுத்த தெய்வத்தை வந்து வணக்கம். தாயை கொடுத்தான், தகப்பனாரை கொடுத்தான், சொந்த பந்தங்களை கொடுத்தான். அந்த தெய்வத்தை பக்தி ரொம்ப அவசியம். பக்தி எங்க இல்லையோ அங்க தர்மம் இருக்காது, எங்க தர்மம் இல்லையோ நியாயம் இருக்காது, வாழ்க்கை கண்ணாபின்னு போயிடும். இப்போ பக்தின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வச்சிருக்க பக்தி அவசியம். ரெண்டாவது ரிலீஜியஸ் ஹார்மனி. இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மத நல்லிணக்கம்னு சொல்றோம் இல்லையா, இந்த மத நல்லிணக்கம்ன்ற ஒரு விஷயத்தை கம்பன் பேசுறார். பிலாசபி தத்துவத்தை பேசுறார், ரொம்ப அழகானது. அகலிய சாபம் மோட்சம் வந்து பல இடத்துல பார்க்கும்போது ஒரு சென்சிட்டிவான ஒரு டாபிக்கா, எப்படி அதை தொட்டு பேசுறதுன்னு தெரியாது. கம்பன் அழகா பேசுறாரு, தத்துவ ரீதியாக பேசிட்டார், ரொம்ப அழகா. ஹியூமன் வேல்யூஸ் குழந்தைகளாம் சொல்லும்போது விழுமியங்கள் தமிழ் பேசுறாரு. ஹியூமன் வேல்யூஸ் எக்கச்சக்கமா பொருந்திருக்கு. ப்ரமோஷன் ஆஃப் தமிழ், தமிழ் தமிழ் மொழியை வந்து எப்படி அவர் ப்ரமோட் பண்றார், ரொம்ப அழகா. கிருஷ்ணதாகாண்டது ரொம்ப அழகா. ஒயிட் ஸ்கில் கவித்திறன், கமருடைய கவித்திறன் அப்படி அப்படி ஒரு அழகு. அந்த கம்பராமாயணம் பூராவே பரவிருக்கு. இந்தியன் கல்ச்சர், இந்திய கலாச்சாரம் அங்கங்க கொண்டு வந்து சேர்க்கிறார். ஹியூமன் ரிலேஷன்ஷிப் ஸ்கில், மனிதன் வந்து எல்லாரும் வாழ்வது எப்படி, அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து ஒருத்தரோட உறவுகளோடு ரொம்ப சம்பந்தப்பட்டு சிறப்பாக வாழ்வது, ஒன்று கூடி வாழ்வது எப்படி, உறவை மேம்படுத்துவது எப்படி கம்பன் இந்த காலகட்டத்தில் அவசியம். டிவைட் அண்ட் ரூல், யுனைட் அண்ட் லிவ், எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஒரு சுகம் கிடைக்கும். கம்பன் அந்த டெக்னிக்கும் கொண்டு வர. அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக திறமை கம்பராமாயணத்தில் பார்க்கலாம். லீடர்ஷிப், தலைமைத்துவ பண்பு, யுத்த தர்மங்கள், யுத்தத்தை தர்மம் யுத்தம் பண்ணும்போது அந்த தர்மங்கள் இருக்கிறது எப்படி அதையும் சொல்றார். நேஷனல் இன்டகிரேஷன், தேசியத்தை வந்து எப்படி கொண்டு வர, தேசிய உணர்வை எப்படி கொண்டு வர, கம்பராமாயணத்தில் அழகா இருக்கு. லா ஆஃப் லைஃப், ஒரு மனுஷன் வந்து உலகத்தில் வாழும் போது இந்த லாவை புரிஞ்சுக்கணும், இந்த லாவை புரிஞ்சு கொண்டு சிறப்பாக வாழும். இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றேன். இதை போல பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே இந்திய உலகத்தில் ரொம்ப பிராக்டிக்கலா நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா கொடுத்தோம் அப்படின்னா இதெல்லாம் பிராக்டிக்கலா இருக்கு. இது எடுத்துக்கொண்டு வாழ்ந்த என்ன வாழ்க்கை சிறப்படை. எல்லாம் கம்பராமாயணத்தை படிச்சு எனக்கு என்ன பிரயோஜனம், இந்த விஷயத்தை நம்ம பண்ணும்போது இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு இந்த இடத்துக்கு வாங்கும். என்ன எதுக்காக, எனக்கு என்ன லாபம், அங்க போங்க என்ன லாபம், இது செய்யுங்க என்ன லாபம். ஒரு பலனை உத்தேசிச்சுதான் ஒரு காரியத்தை இறங்குறான் மனிதன். அதே போல கம்பராமாயணத்தை படிச்சா நமக்கும் சரி நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கும் சரி என்ன பிரயோஜனம், இவ்வளவு பிரயோஜனம் இருக்கு. பொதுவாக சொல்லும்போது கம்பராமாயணத்தில் எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். ஏன்னா டைம் இருக்காது. ஒரு இடத்துல பேசும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அரங்கம் நம்ம தயார்படுத்தி ஒரு நிகழ்ச்சி பண்ணும்பொழுது கூட இந்த டைம் மேலே கொடுக்க முடியாது. டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கு, விஷயங்கள் பெருசா இருக்கு. அந்த புத்தகங்கள் ரொம்ப பெருசா இருக்கு, வாழ்க்கை பூரா படிக்க வேண்டிய புத்தகமா இருக்கு. அதனால அந்த விஷயத்தை மட்டும் எடுத்து சின்ன சின்ன அந்த பஞ்ச்லைன் மட்டும் சொல்ல, பெரிய பெரிய வாசகங்கள் கொண்டு வர பாடல்கள். பக்தி அப்படின்னு சொல்லும் போது அயோத்தியா காலத்தில் கங்கை காண்பட ஒரே ஒரு லைன் தான், மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வழிது. எப்படி அனுபவிக்கும் கம்பன் ராமரை எப்படி அனுபவிக்கும் பக்தி. இது வந்து அயோத்தியா காலத்தை பார்க்கலாம். கங்கை காண்படலத்தை ராமன் நடந்து போகும்போது அழகா ரசிக்கிறார், பல இடத்துல ரசிக்கிறார். அது போல ரிலீஜியஸ் ஹார்மனி சொல்லும்போது இங்கே பாலகாண்டத்துல அவர் ஜனகபுரியில் நடந்து கொண்டு போகும்போது உலாவிய படல் பாலகாண்டத்தில் அது ரொம்ப பாப்புலர் பாடம். ரிலீஜியஸ் ஹார்மனி, மத நல்லிணக்கம். கம்பன் எங்க 12ஆம் நூற்றாண்டிலே பேசுகிறார் மத நல்லிணக்கம். தெரியல
பிற்காலத்தில் பல மதங்கள் உருவாகும், எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு நல்லிணம் கொண்டு வாழணும்னு ஒரு தீர்க்க தரிசனம். நம்ம ரொம்ப பாப்புலர் பாட்டுகள் எல்லாரும் தெரியும். தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகள் கமலவண்ண தாழ் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அங்கே வாழ்கொண்ட கண்ணாரையாரே வடிவனை முடியை கண்டார், ஊழ் கொண்ட சமயத்தான்னா உருவு கண்டாரை வந்தார். அதான் பஞ்சனை. அவர் ராமனுடைய அழகை பார்க்கும் போது யார் அவருடைய பாதத்தை பார்த்தாங்க அதையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து கண்ணை எடுக்க முடியும். அவருடைய கையை பார்த்து கொண்டோம், கையே பார்த்து கொண்டார்கள், அந்த கண்ணை எடுக்க முடியும். அவருடைய தோழில் பார்த்தோம்னா அங்கிருந்து கண்ணை எடுக்க முடியும். எந்த இடத்த பார்த்தார்களோ அங்கிருந்து கண்ணை மீண்டு வர முடியல. அப்போ வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவனை முடியை கண்டார். ராமனுடைய முழு வடிவத்தை கண்டவன் யார் அங்கே அப்படின்னு கம்பன் கேட்கிறார். இது எப்படி இருந்தது? என்ன ஊழ் கொண்ட சமயத்தான் உருவு கண்டாரை வந்தார். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கிளாஸில் தான் கரெக்ட் நினைச்சு கொண்டு எப்படி வாழ்றானோ அது போல இவர்கள் கண்டார்கள். இந்த இடத்த எடுத்து ரிசர்ச் பண்ணவன மத நல்லிணக்கம் எப்படி உண்டாக வேண்டும் அப்படின்ற கருத்து இந்த பாட்டுக்குள் வச்சிருக்கு. அப்ப வெறுமனே ஒரு கவி இல்லை, அந்த கவின்னு சொல்லும் போது ஒரு பிரம்மதேவனுடைய அம்சம் இருந்தால்தான் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை படிக்க முடியும். ஏன்னா சமூகம் தெரியணும், சைக்காலஜி தெரியணும், பிலாசபி தெரியணும், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சாதான் ஒரு சாஸ்திரத்தையே படைக்க முடியும். அவர் படைச்சது ஒரு சாஸ்திரம் இல்லை, அவர் படைச்சது ஒரு உலகம். அந்த உலகம் தமிழில் ஏற்றப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் தான் ராமமதா. அவரால் இயற்றப்பட்டதால் அது கம்பராமாயணம் சொல்றோம். பிலாசபி இந்த அகலியை கல்லாயிடுறார். அந்த இடத்துல நிறைய புத்தகங்கள்லாம் நீங்க படிச்சீங்கன்னா நிறைய மேடை பேச்சாளர்கள் சொல்லும் போது அவர் முன்னாடி தெரிஞ்சு பண்ணாலா பின்னாடி தெரிஞ்சு பண்ணாலா எந்த நேரத்தில் ஒரு கஷ்டமா இருக்கும் கேட்கறதுக்கு. அந்த பகுதி கம்பன் அதெல்லாம் கொண்டு வரும், அந்த மாதிரிலாம் கொண்டு வரும். அதனுடைய விஷயம் என்ன? பரமாத்மாவிடமிருந்து பிரிந்த ஜீவாத்மா இப்படி பாறை மாதிரி ஆகிவிட்டான். பரமாத்மாவுக்கு பிரிந்து வந்த ஜீவன் பாறை போல இருக்கு, தமசு இருக்கு. அப்ப குரு விஸ்வாமித்திரனாகிய குரு தெய்வத்தை கொண்டு வர, குருவுடைய அருளால் தெய்வம் தெய்வத்தினுடைய அருளால் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட இணைந்து விட்டது. இது வால்மீகியில கூட இல்லை. இந்த விஷயம் வால்மீகியில கூட இல்லை. உண்ட வேதமை மயக்கார வேறுபட்டு உருவம் கொண்டு மெய் உணர்பவன் கடல் கூடியது ஒப்ப. மெய் உணர்பவன் அப்படின்னா அஞ்ஞானியா இருந்த ஒருவன் ஞானம் அடைந்து இறைவனோடு ஒன்றுபட்டாலும் கூட அப்படி தான் நிஜ நிலையை அடைந்தாள். இது எங்கேயுமே கிடையாது. அத்தியாத்ம ராமாயணத்திலும் இல்லை, வால்மீகி ராமாயணத்திலும் இல்லை, ஒரிஜினலே இல்லை. கம்பன் அந்த ஒரு அழகான சமூக பிரச்சனையை தத்துவமா மாற்றினால் சமூக பிரச்சனை வெளியே வந்துடலாம். ஒரு அற்புதமான ஒரு கம்பனுடைய ஒரு விளக்கம் தத்துவம் ஹியூமன் வேல்யூஸ் விழுமியங்கள் எக்கச்சக்கமா கொண்டு கிடைக்கிறது. ஒரே ஒரு விழுமியம். அனுமான் அங்கிருந்து போய் எல்லா வேலைகளையும் பண்ணிவிட்டு அரசர்களை கொன்று விட்டு இலங்கைக்கு தீ வைத்து விட்டு சீதா தேவியை பார்த்தா அவங்களுக்கு ஒரு மனசுல ஒரு கன்சோலேஷன் கூட திரும்பி வரார். திரும்பி வரும்பொழுது அங்க இருக்கிற வாகன கூட்டங்களை எல்லாம் பார்த்து சொல்றார், நான் இங்கிருந்து போனேன், சீதா தேவியை கண்டேன், இதெல்லாம் சொல்லிட்டார். நீண்ட வாழ் அரக்கரோடு நிகழ்ந்ததும் நெருப்பு சிந்தி மீண்டதும் இளம்மா என்று சொல்லல, எல்லாத்தையும் சொன்னார். அங்க போய் இத்தனை ராட்சசர்களை நான் கொன்று விட்டேன், கிட்டத்தட்ட பாதி ராட்சசர்கள் ஒழிந்து விட்டேன், இலங்கையை தீ வைத்தேன், இதை மட்டும் சொல்லல. சிந்தி மீண்டும் இளம்மா. ஏன் இது ரெண்டு மட்டும் சொல்ல மத்த எல்லாம் சொன்னார். தான் தன் வெற்றியை உரைப்ப வெள்ளி. தன்னுடைய வெற்றியை இங்க சொன்னால் அது அகங்காரமாயிடும், அதை வெக்கப்பட்டு கொண்டு சொல்ல என்றார்கள். இதுதான் வெள்ளியம். ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு காரியத்தை சாதிச்சுட்டு வந்துட்டா தன்னால எந்த ஒரு வருஷம் முன்னிலைப்படுத்திருப்பான். உன்னை அனுப்பிச்சதே இந்த கம்பெனி, உன்னை அனுப்புறதுக்கு முன்னாடி இவ்வளவு பேர் அது வேலை செஞ்சிருக்காங்க. ஒரு சக்சஸ் வரும்போது அதை ஷேர் பண்றது வேண்டிட்டு எல்லாரையும் மறந்துட்டு அந்த சக்சஸ்க்கு நான் தான் காரணம் முன்னாடி வந்து நிற்பான் மனிதன். இது குடும்பத்திலும் சரி, ஒரு இயக்கத்திலும் சரி, ஒரு கம்பெனிலையும் சரி. இந்த கம்பெனியுடைய இந்த ஒரே ஒரு விஷயத்தை ஒரு சிஓ எடுத்து ஃபாலோ பண்ணி இது ஒரு ரிசர்ச் ஒரு என்ன செமினார் கண்டக்ட் பண்ணுங்கன்னா அந்த ஒரு வேல்யூ மட்டும் ஹவு டு ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப், ஹவு டு ப்ரொஜெக்ட் அதர்ஸ். சக்சஸ் வரும்போது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும், எவ்வளவு அழகான ஒரு பகுதி பாருங்க தமிழில் இருக்கு. இது மேனேஜ்மெண்ட் தாட் இப்படிப்பட உயர்ந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு தான் தன் வெற்றியை உரைப்ப வெள்ளி. தன்னுடைய வெற்றியை சொல்றதுக்கு வெக்கப்பட்டார் அனுமான், அதனால சொல்லல. அவர் வெக்கப்பட்டார், அவர் சொல்லலைன்றத கம்பன் இங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப அழகான ஒரு பகுதி. ப்ரமோஷன் ஆஃப் தமிழ் ப்ரமோஷன் நம்ம கம்பனை தவிர வேற எங்க பண்றோம்? பல இடத்துல வருது. நீங்க குறிப்பா தமிழ் ப்ரமோஷன்
இந்த மாணவர்கள்ல செய்தியை தேடிக்கொண்டு போகும்போது அந்த இடத்துல நிறைய தமிழை பத்தி பேசுறார், அகஸ்தியரை பத்தி பேசுறார். தென் தமிழ் உரைத்தோன் சுந்தரகாண்டத்து காட்சி படம். தென் தமிழ் உரைத்தோன் அப்படின்னா அகஸ்தியரை பத்தி பேசுறார். அகஸ்தியர் அவரால் ஏற்றப்பட்ட அகத்தியம் என்ற ஒரு இலக்கண நூலை பத்தி பேசுறாரு. இங்க உரையாசிரியர்களும் சொல்றாரு, நீண்ட தமிழால் உலகை நேமியின் அளந்தான். ஆரண்ய காண்டத்துல அகத்திய படம். அகஸ்தியர் தன்னுடைய தமிழால் உலகை அளந்தான் சொன்னார். நீண்ட தமிழால் உலகை அளந்தான் அகஸ்தியர். அகத்திய படம். தென் தமிழ்நாட்டு அகம்பொதியில் திருமொழிவன் தமிழ் சங்கம் சேர்த்திருப்பி. தமிழ் சங்கத்தை வைத்து நடந்து கொண்டக்கூடிய அகத்தியர் இருக்கக்கூடிய பொதிகை மலையில் போய் தேடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. குரங்கில் மிகவார் தமிழ் பூரா ஆள்லி கொட்டி இருக்கிறார். தமிழ் மேல அப்படி ஒரு பற்று. அது ப்ரொமோஷன் தமிழ், தமிழ் பற்று, லாங்குவேஜ் ஸ்கில், தமிழ் பற்று ஒன்று. அந்த தமிழை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்கில் இருக்கு, அந்த லாங்குவேஜ் திறன். தமிழ் எல்லாரும் பேசுவார்கள், ரொம்ப அழகா பேசுவார்கள். தமிழ் பேசுறது ஒன்று, அதை பயன்படுத்தி விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. வெறுமனே ஃப்ளவரியா பேசுறது, விஷயத்தோடு பேசுறது. அவ கம்பன் விஷயத்தோடு பேசுறாரு. மைவண்ணத்து அடக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் வந்து கண்டேன், கால் வண்ணம் எங்கு கண்டேன். இதை வச்சு ஒரு தமிழ் பாட்டே சின்ன வயசில் கேட்டிருக்கு. கண்ணதாசன் பாட்டு நினைக்கிறேன், அது தெரியல எந்த ஒரு பாட்டு சின்ன வயசில் கேட்டு. கைவண்ணம் கண்டேன், கால் வண்ணம் கண்டேன். அப்புறம் பார்த்தா அது கம்பன் தான் ரூட்டு. அந்த சினிமா பாட்டு கம்பன் தான் ரூட்டு. இங்க பல சினிமா பாட்டுல இருந்து இங்கிருந்து வருது. இவ்வளவு படைச்சிருந்து அது வேற ஒரு அப்ளிகேஷன் கொண்டு போறாரு. மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணனே, ரெண்டு பேரும் கருத்து. இந்த லாங்குவேஜ் ஸ்கில் பாருங்க, அந்த பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அவர் தாடகை அடிக்கிறார். தாடகை கருப்பு கலர், ராமரும் கருப்பு கலர். அப்போ கருப்பு நிறமாக இருக்கக்கூடிய தாடகைய கருப்பு நிறமாக இருந்த ராமர் அடித்தான் அப்படின்னு சொல்லமா சொல்லிட்டு போறார். இது கவித்திறன் இங்கதான் உள்ளது. அந்த ஒரு நுணுக்கம், அந்த ஒரு கடவுள் அருள் வருது. அவன் அரக்கிய சொல்லும் போது கொஞ்சம் கம்மியா சொல்றேன், தீய குணங்களை உடையவர். ராமனை சொல்லும் போது தெய்வீ குணங்களை கொஞ்சம் உயர்த்தி சொல்லணும். ஒரே கருப்பை எப்படி சொல்றது? அப்ப மை வண்ணத்து அரக்கி, மழை வண்ணத்து அண்ணல். என்ன அழகு! மை வண்ண மை எதுனா அது இக்னரன்ஸ். இந்த கண்ணில் வச்ச இக்னரன்ஸ். அப்ப மை வண்ணத்து அரக்கி இக்னரன்ஸ் சொல்லி அது கீழே இருக்கிறார். ஏன்னா அது கொடூரமான குணங்கள், எல்லாரும் அடிக்கிறது, சாக்கடிக்கிறது. அப்போ அருள் வடிவமாக இருக்கக்கூடிய ராமர் அருள் மழை, மழை வண்ணத்து அண்ணலே, அது அருள் மழை, சாதாரண மழை. அவ ஒரே கருப்பை எப்படி சொல்லணும்னு ஒரு இது. இன்னொரு கைமண்ணம் வந்து கண்டேன், கால் வண்ணம் எங்க கண்டேன் அப்படின்னா ஸ்டோரி ஓவர். அங்க அந்த ஸ்டோரி, இந்த ஸ்டோரி, இதெல்லாம் லாங்குவேஜ் ஸ்கில், பொய்டிக் ஸ்கில். தமிழ் பற்று வேற, லாங்குவேஜ் ஸ்கில் வேற, பொய்டிக் ஸ்கில். இப்ப இந்த லாங்குவேஜ் கைவண்ணம், கால் வண்ணம், மை வண்ணத்து, மழை வண்ணத்து, இதெல்லாம் இந்த லாங்குவேஜ் எப்படி பயன்படுத்துறாரு? பொய்டிஸ்டோட கவித்திறன். கவித்திறன் ஒரு அழகு. அதே இந்த தாடகையோட போர் புரியும் போது சொன்னார். தாடகை போர் புரியும் போது தாடகை ஒரு பெரிய சூழத்தை எடுத்தார். பயங்கரமான சூழத்தை எடுத்து ராமர் மேல விட்டார். ராமர் அதை பொடியாக்கிட்டார், வேற விஷயம். அந்த தாடகை இவ்வளவு பெரிய ஒரு சூழத்தை எடுத்து ராமர் விடும்போது சூழம் எப்படி இருந்ததுன்னு சொல்லணும். சூழம் ஒரு கவித்திறன். அவர் சொல்ல, காலனை பறித்து கடியால் விட்ட சூலம். அந்த சூலம் எப்படி இருந்ததுன்னா, யம தர்மனே அந்த சூலமாக மாறி நின்றான். காலனை பறித்து அக்கடியால் விட்ட சூலம். இப்படிதான் கற்பனை பண்ணும். நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நிறைய பேருக்கு போயிருந்தீங்க. அந்த ஃபாரினர்ஸ் கூட பழகிருந்தோம்னா ஒரு விஷயம் என்னென்ன, கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார். கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார். இந்த மாதிரி ஒரு இலக்கியமோட ஒரு கவிதை, ஒரு கற்பனை, இதெல்லாம் ஜாஸ்தி ரசிக்க தெரியல இந்த பசங்க. இதெல்லாம் அந்த பக்கமே வரல. எதுக்கு எடுத்தாலும் கேள்வி, ஒய் 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 கேள்வி. எரிச்சலா கம்பனம் படி, ஹார்ட் டெவலப் ஆகும். சயின்ஸ் படிப்பார், புத்தி டெவலப் ஆகும். நீங்க அம்மன் படிக்கும்போது புத்தியை கொண்டு வரக்கூடாது, ரசிக்கக்கூடிய தன்மை. இது எவ்வளவு அழகாக பேசுறாரு. இந்த கற்பனையை எப்படி கொண்டு வர? காலனை பறித்த கடியால் விட்ட சூலம், இருமலை செஞ்ச சூலம்னு சொல்லல, அந்த யமதர்மனே அந்த சூலமாக மாற்றி அதை எடுத்து ராமர்கள் விட்டார். கவித்திறன். இந்தியன் கல்ச்சர், இந்திய கலாச்சாரம். ஒளி அம்மி மிதித்து எதிர் நின்ற கலங்கள் கற்பில் இக்கற்பின் அருந்ததி கண்ட. அம்மி மிதித்த அருந்ததி. அருந்ததி நம்ம சாதாரண கல்யாணத்துல இப்படி பார்க்க சொல்லுவோம். அங்க ஏற்கனவே நின்று அருந்ததி. அம்மி மிதித்து அருந்ததி. இந்திய கலாச்சாரம் அது எப்படி ஒரு ஒரு குணம். அது
அதனால அதுக்குள்ள இருக்கக்கூடிய விழுமியம் என்ன பெண் எல்லாருக்கும் தெரியாத கதை. எங்க கம்பன் 12ஆம் நூற்றாண்டு 800 வருஷத்துக்கு முன்னாடி அவ அதுக்கு முன்னாடி எப்படி அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. எவ்வளவு ஆயிரக்கணக்கான வருஷங்களா இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை கொண்டு வந்து வைக்கிறார். இது ஒரு பக்கம். உன் கழுத்தின் நான் உன் மகனுக்கு காப்பின் நானாம் என்றார். அப்போ கைகேயி பேசுறார். ஒரு வருத்தான பரதனாலும் இன்னொரு வருத்தான ராமன் காட்டுக்கு போன போது அப்போ தசரதர் சொல்றார், உன் கழுத்தின் நான். அவர் தசரதர் கைகேயி போல சொல்றார், உன் கழுத்தில் இருக்கக்கூடிய மாங்கல்யம் இருக்கு, தாலி கயிறு, அந்த தாலி உன் கழுத்தின் நான் உன் மகனுக்கு காப்பின் நான். உன் கழுத்தில் இருக்கிற தாலி கயிறு எடுத்து பரதனுக்கு காப்பு கட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல அன்டோல்டு மெசேஜ், ஓப்பனா பேசுங்க. இது ஓப்பனா பேச நல்லா இருக்கா? இது எப்படி சொல்றாரு? உன் கழுத்தின் நான் உன் மகனுக்கு காப்பின் நான். உன் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கயிறு எடுத்து கவியன் உன்னுடைய பரதனுக்கு காப்பு கட்டுன்னு சொன்னாலே அது எவ்வளவு மீனிங். அது வேற எதுவும் ஒரு தப்பா பேசுற. இது எல்லாருக்கும் புரியுது. நமக்கு உள்ள அர்த்தம் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கும். நம்மளை தான் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இதுக்கு விஷயம் என்னன்னா, ஒரு கழுத்தின் நான் தாலி கயிறு. அப்ப இது இந்திய கலாச்சாரம் இது கொண்டு வர ஹியூமன் ரிலேஷன்ஷிப், மனிதன் இப்படி உறவோடு வாழணும்னு சொல்லுவோம். அப்போ அங்கே இவர் சேர்றாரு, இலங்கையிலிருந்து விபீஷன் சேர்றாரு. அப்போ சொல்றாரு, ரொம்ப அருமையான பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது, குஹரோடு 5 ஆகும். நாங்கள் 4 பேர், ராம பரத லக்ஷ்மண சத்ரு 4 பேர். குஹரோடும் 5 ஆகும். ஒன்று சூழ்வான் மகரோடும் 60 ஆகும். ஒன்று சூழ்வான் மகரோட சுக்ரீவனோட 60 ஆகும். எம்முழை அன்பின் வந்த அகரவன் காதலையா நின்னோடு 70 ஆகும். உன்னோடு சேர்ந்து நாங்கள் 7 பேர் பிரதர்ஸ். அப்போ 4 பேர் இல்ல, 5வது குஹன், 6வது சுக்ரீவன், 7வது விபீஷணன். ஒரு வானரத்திலிருந்து ஒருத்தர், வேடுவ வம்சத்திலிருந்து ஒருத்தர், ராட்சச வம்சத்துல ஒருத்தர். இதை விட சமதர்மம் எங்க யாரும் சொல்லி கொடுக்கணும்? ராமனை விட சமதர்மம் எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கணும்? கம்பராமாயணம் பேசுகிற சமதர்ம அழகுபாரு. நீ எந்த கம்யூனிட்டியோட எந்த வம்சத்துல பிறந்தவா ஒன்னா சேர்ந்து வாழலாம். அவங்க சொல்றாரு கடைசியில் இருந்து ரொம்ப முக்கியம், புகழரும் காலம் தந்து புதல்வரால் பொழிந்தான் துந்தை. அப்ப சொல்றாரு விபீஷணபா, உங்க அப்பா தசரதர் என்ன காட்டுக்கு அனுப்பி அவர் உன்னோடு சேர்த்து 7 பிள்ளைகளுக்கு சொந்தமாகிட்டாருன்னு சொல்றாரு. புகழரும் காலம் தந்து புதல்வரால் பொழிந்தான் துந்தை, உன் தகப்பனார் என்ன தசரதர். இது எப்படி வளர்ச்சி பேசி ஒரு குடும்பத்தை இணைக்கணும், ஹியூமன் ரிலேஷன்ஷிப் எப்படி டெவலப் ஆகும், பிரிக்கிறது இல்லை, எப்படி சேர்த்து வாழ்க்கை. கம்பன் அழகா அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக திறமை. அங்கிருந்து விபீஷன் சேர்றான். ஏற்கனவே ஒரு டீம் இருக்கு, அவன் டவுட்டா இருக்கு, எதிர்பட்சத்துல சேர்க்கிறானே, இவனை சேர்த்துக்கலாமான்னு கேட்கிறான். அப்போ லீடர்ஷிப் ஸ்கில். ராமன் அருகில் நண்பரை இப்பொருள் கேட்ட நீர் இயக்குவி. அப்ப எல்லாரும் கேட்கிறார் ராமன், ஏற்கனவே நீங்க எல்லாம் டீம்ல இருக்கீங்க, புதுசா ஒருத்தன் சேர்ந்துதான் இவங்களுக்கு கோச்சிங் வெளில போயிடும். இப்ப எடுத்து தலையில வச்சு ஆடுறியா ஒரு கேட்கிறாங்க கம்பெனிகள். இப்ப அவனுக்கு பெரிய பெரிய பதவி கொடுக்குற, ஏற்கனவே என்ன ஆச்சு? அப்ப ராமன் சொல்ற, இவன் அங்கிருந்து சேர்ந்திருக்கான், நீங்க ஓகேனா நான் சேர்த்துக்கிறேன், உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு கேட்கிறார். அப்ப நிர்வாகம் ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ல, ஒரு தலைமைத்துவ பண்பு. ஏற்கனவே இருக்கிறவங்களே நம்ம லூஸ் பண்ணக்கூடாது, புதுசா வரவங்களே அவங்க ஐடியா சேர்த்து. அப்ப புதுசா வரவங்களையும் சேர்த்து கொண்டு ஏற்கனவே இருக்கிறவங்களே இங்கிருந்து போகக்கூடாது. இது எப்படி அதை ஹேண்டில் பண்ணுது? ராமாயணத்துல கம்பன் சொல்லித்தரார். அவ கம்பன் இந்த மாதிரி விஷயங்கள் பிராக்டிக்கல் லைஃபுக்கு இப்படிப்பட்ட இன்சிடென்ட் ராமாயணத்துக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பார்க்கக்கூடிய விஷயம். புதுசா வரவங்களுக்கு அடிக்கடி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது, ஏற்கனவே நான் பல வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் சீனியர், ஜூனியர் வந்து தலையில அடிச்சு ஆடிட்டு இருக்கேன், நான் இந்த இடத்துல டிசைன் பண்ணிட்டு போறேன். அப்ப இவன் சொல்ற, போனா போ, நீ போனா யாரு கிளாஸ்? இவனையும் விட்டு இவனும் ரொம்ப காலத்துக்கு இல்லை, இவனும் போனா இப்ப சிஸ்டம் போயிட்டு. அவ ஏற்கனவே இருக்கக்கூடிய அணைத்து கொண்டு புதுசார்களை எப்படி இணைத்துக் கொள்ள வேண்டும். அற்புதமா நமக்கு கம்பன் பாடம் சொல்லித்தரார். கம்பராமாயணம் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு அரசன் இந்த ஆட்சியை அட்மின் பண்ணணும். அரசன் எப்படி இருக்கணும்னா, அரசனுக்கு ஒரு வேலை அந்த விஷயம் இல்லாம இருக்கலாம், கூட இருக்கிற மினிஸ்டர்ஸ் கரெக்டா இருக்கணும்னு சொல்றார். கூட இருக்க ஒருவேளை நம்ம பெரிய பெரிய பதவியில் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, கூட இருக்கிறவங்க புதுசாரியா நம்ம கைட் பண்ணா போதும். அரசன் தூங்குற மாதிரி இருந்தாலும் சுக்ரீவன் மாதிரி அரசன் தூங்குறான். அனுமன் போல மினிஸ்டர்ஸ் சுக்ரீவன் ஆட்சிக்கு வரதுக்கே காரணமா இருந்தார். அப்ப சொல்ற, அந்த தசரதர் கூட இருந்த மினிஸ்டர்ஸ்ல எப்பேற்பட்டவர்கள் பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார். ரொம்ப அழகான ஒரு குணங்களுடைய அந்த மினிஸ்டர்ஸ்.
நல்லவும் தீயவும் நாடி நாயகருக்கு எல்லையில் மருத்துவன் இயல்பில் ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட் வந்து அதை கண்டுபிடிச்சு இது நல்லது கெட்டதுன்னு சொல்லி இது இந்த மாதிரி பத்தியத்தை எடுத்துக்கணும்னு சொல்றாரு இந்த மெடிசன். அப்போ இது நல்லது இது கெட்டதுன்னு ஆராய்ச்சி பண்ணி எது அரசனுக்கு நல்லதோ எது நாட்டு மக்களுக்கு நல்லதோ அதை மட்டும்தான் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கணும் நிர்வாகத்தில். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா? கேட்கறதுக்கு மட்டும் நல்லா இருக்குல்ல. ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் ஒரு கம்பெனியில கூட இது பண்ண முடியாது. ஒரு கம்பெனியில கூட ஒரு தலைவர் என்ன நினைக்கிறாரு, அவர் சபார்டினேட் பார்த்து கேட்கிறாரு, ஹலோ 2+2 எவ்வளோன்னு கேட்கிறாரு. 2+2 குழந்தை கூட சொல்ல 4. அவன் புத்திசாலி. வாட் எவர் பாஸ் சேஸ், பாஸ் என்ன சொல்லுங்களோ அந்த ஆன்சர். இந்த 2+2 4 சொல்றீங்க ஆன்சர். நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் ஆன்சர். 2+2 8 அதான் சார் ஆன்சர். இது எப்படி பொழப்பு சர்வைவல்? எனக்கு எதுக்கு, நமக்கு எதுக்கு பிரச்சனை? வந்தமா வேலை பண்ணமா ஏதோ இருந்தோமோ போனமா, எதுக்கு நம்ம நல்லது கிட்ட சொல்லணுமா மாட்டிக்கணும். அப்புறம் நம்ம வந்து அவனை பிடிக்காம போனோம், நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவான். இந்த மாதிரி சிந்தனைகள்ல நமக்கு இருக்கிறதால இந்த மாதிரி படிச்சாலும் சில பிராக்டிகலா கொண்டு வர முடியும். ஆனா இப்ப சொல்ற அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் இல்லை. அந்த அரசன் எப்படி தர்மத்தோடு இருந்தான், அதனாலதான் கடவுளை அவனுக்கு அவதாரம் பண்ணான். கூட இருந்த மினிஸ்டர்ஸ் எப்படி இருந்தாலும் ஒரு அமைச்சர்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கம்பராமாயணத்துக்கு அளவு ஒரு ஸ்டாண்டர்ட். அப்ப நிர்வாகத்தினர் எல்லாத்துக்கும் யுத்த தர்மம். ஆளைய உனக்கு அமைந்தன மாறுதம் மறைந்த பூளை ஆகின கண்டன இன்று போய் நாளை வா போருக்கு என்று நாகை இளங்கமகு கமுகின் வாழைத்தாவும் கோசல நாளுடைய மன்னன் இன்று போய் நாளை வா. இந்த மனுஷனுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒருத்தன் அப்போ அன்றைய நேரத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ராமர்கிட்ட வந்து ராவணன் யுத்தம் பண்ணும்போது பல பேருக்கு யுத்தம் பண்ணி வரான். சுக்ரீவன் கிட்ட யுத்தம் பண்றான், நீலன் கிட்ட யுத்தம், பல பேருக்கு யுத்தம் பண்ணிட்டு கடைசியில ராமர் கிட்ட வரும்போது ராமர் பார்க்கிறார், நீ ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணிட்டு வர, டயர்டா இருக்கு, நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஒருத்தன் டயர்டா இருக்கக்கூடிய பலத்துல கம்மியா இருக்கும் நான் அடிச்சு வீழ்த்து வந்து யுத்த தர்மம் இல்லை. இது எங்கேயாச்சும் கேள்விப்பட்டுக்கலாம் ஒரு யுத்தத்தை. அப்ப பலம் யாருக்கு இருக்கோ அவன் சாதாரண மனுஷன் போட்டு அடிச்சு அவனை பயமுறுத்தி இப்படிதானே பார்த்துருக்கோம். நான் யாரு தெரியுமா, என் பேக்ரவுண்ட் தெரியுமா, எங்க இருந்தவருக்கு தெரியுமா, என்கிட்டயே வா இப்படிதான் பேசுறேன், இது யார்கிட்ட போகிறேன் இப்படிதான் பேசுறேன். ராமர் பாரு இவ்வளவு பெரிய குற்றம் எழுத்திருந்தும் எதிர்க்க வந்து இருக்கிறான், இவனை அடிக்கிறதுக்கு இவ்வளவு சான்ஸ் இருக்கு. ராமர் தர்மத்தோடு யுத்தம் பண்ணார். இன்று போய் ஒருக்கு நான் போ டயர்டா இருக்கு. பலம் கம்மியா இருக்கக்கூடிய ஒருவருடைய பலம் அதிகமாக யுத்தம் நடக்கக்கூடாது. கம்பன் என்ன இப்படிப்பட்ட ஒரு வழி யுத்த தர்மம். நம்முடைய இந்திய தேசத்தில் நம்ம நாடு இன்னொரு நாடு அடிச்சு கொடுக்கறதா சரித்திரமே இல்லை. ராமர் இளைஞராஜ் நீ எடுத்துக்கோ, கிஷ்கிந்தா ராஜ் நீ எடுத்துக்க, வாலி அடிச்சு சுக்ரீவன் நீ எடுத்துக்க, இளைஞர் ராமர் அடிச்சு விபீஷ் நீ எடுத்துக்க. எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு ஒரு இடம் இருக்கு. நம்முடைய சரித்திரமே அப்படிதான். அடுத்தவருடைய பொருளுக்கு குடுக்கி வாழ்றது அவனை கொண்டு வரதே இல்லை. எங்க இருந்து வருது இந்த மாதிரியான வேல்யூ? ராமாயணம் கம்பன் இன்று போய் நாளையா போர் இப்படிப்பட்ட யுத்த தர்மம். நேஷனல் இன்டகிரேஷன். வட சொருக்கும் தென் சொருக்கும் வரம்பு ஆகி வேங்கடத்தின் அடைந்தினர் மாவும் திருவேங்கடம். இந்த திருப்பதி திருமலையை வடக்கு பிரதேசத்துக்கும் தெற்கு பிரதேசத்துக்கும் அது ஒரு ஜாயிண்ட் பாயிண்ட் சொல்ல நேஷனல் இன்டகிரேஷன் பல இடத்துக்கு கொண்டு வராது. அது வந்து ஒரு டைம் கருதி நான் குயிக்காக போயிட்டு இருக்கேன். அது கடைசியில் ஒரு பாயிண்ட், லா ஆஃப் லைஃப். ஒரு மனிதன் உலகத்தில் வாழணும்னா நமக்கு வந்து பணம் அவசியமா இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் அவசியமா இருக்கிறது, பல விஷயங்கள் அவசியமா இருக்கு. அவர் சொல்ல இது அவசியமா இருந்தாலும் உனக்குன்னு நீ நடக்கிறது நடக்கும், அதை பத்தி கவலைப்படாது. பிறந்துட்டோம் அப்படின்னா சாகர வரையும் நமக்கு எதுக்கெல்லாம் நடக்கிறோமோ நடக்கும், எது நடக்காத நடக்காது. ஏன்னா விதியோடு வந்து சேர்ந்தது. இதை பத்தி கவலைப்படாது. தர்மம் சார தர்மத்து மேல ஒரு பக்தி கம்பன் இருக்கு பல இடத்துல. தர்மம் தன்னை வெல்லுவோம் பாவம், இது பஞ்சிலே எங்க ஆரண்ய கண்டம் ராமன் சூழ்ச்சி படம். தர்மம் தன்னை வெல்லுவோம் பாவம், அறம் வெல்லும் பாவம் தோற்கும். சுந்தரகாண்டம் கொடுத்தே இருக்கும். அறம் வெல்லும் பாவம் தோற்கும். யாரும் சொல்ற இலங்கினி சொல்ற அனுமனை பார்த்து இனிமே அறம் வெல்லும் பாவம் தோற்கும், நீ போ உன்னுடைய வேலையை பண்ணு போ, இலங்கைக்குள்ள போன்னு சொல்ற. வாழ்மைதான் அறம் பிழைத்தவருக்கு வாய்க்குமோ, அறம் இல்லாதவர்களுக்கு எப்படி சுகமாக உலகத்தில் வாழ்வார்கள். கம்பன் வெல்லாத அறத்தினை பாவம். யுத்த காட்டம் நாகபாஷப்படும். அவன் இந்திரஜித் வந்து எல்லாரையும் பிரமாசம் போட்டு கொள்றான். வெல்லாது அறத்தினை பாவம். அவன் பெரிய யுத்தம் பண்ண அழிச்சா கூட கடைசியில் தர்மம் தான் ஜெயிக்கும், பாவம் வெல்லாது.
கூட ஆணித்தரமா கம்பன் பல இடத்துல ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காரு. வெவ்வியது பாவம் சால தர்மமே விடுவியது. தர்மம் தான் சிறந்தது, அறத்தினை பாவம் வெல்லாது. ரிப்பீட்டடா அறம் தலை நின்றார்கள் இல்லை அழிவு. தர்மத்தை ஃபாலோ பண்ணி அழிய மாட்டேன். பாவம் தோற்றது தர்மமே வென்றது படையால். இந்த வானர படையால் பாவம் தோற்றது தர்மம் வென்றது. அவன் இந்த தர்மம் தான் வேண்டும். தர்மத்திற்கு இருக்கிற பக்தி கம்பனுக்கு பல இடத்துல இதே போல நிறைய இருக்கிறது. நம்ம பார்த்தது பக்தி, மத நல்லிணக்கம், தத்துவம், விழுமியங்கள், தமிழ் பற்று, மொழித்திறன், கவித்திறன், இந்திய கலாச்சாரம், உறவுகளை என சிறப்பிக்கும் திறன், நிர்வாக திறன், தலைமைத்துவ பண்பு, போர் அறம், போர்ல அறம், தேசிய ஒருமைப்பாடு, வாழ்க்கை விதி. இது கொஞ்சோண்டு அலசியம். இந்த அலசட்டம் இவ்வளோ இருக்கிறது. இவ்வளோ விஷயங்களும் ஏன்ஷியண்டா இருந்தாலும் ரொம்ப ரெலவெண்டா இருக்கு. கம்பராமாயணம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து ரொம்ப அட்ராக்டிவான டாபிக்லாம் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் ரொம்ப பயன்படும். இது கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, நாடகங்கள்லாம் போடும். இவர்கள் இன்னும் உத்வேகம் பண்ணி அடுத்த வருஷம் இருக்கிற இந்த பொருத்தை விட இன்னும் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கா ஒரு அட்ராக்டிவ் ப்ரைஸில் நிறைய பண்ணி இதை அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ இருக்காங்க இன்னும் ஜாஸ்தி. ஸோ அது இந்த பொட்டேட்டோ இருக்கு, உருளைக்கிழங்கு அப்படியே வேக வச்சு அப்படியே கொடுத்தோம்னா பிள்ளைங்க சாப்பிட்டாங்க. பொட்டேட்டோ அப்படி சீவி அது அப்படி நீளமாக இருக்கும். அது 2 கிழமை அதை தொட்டு சாப்பிடும். அதுக்கு என்ன பேர்? ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. அதே உருளைக்கிழங்கு டிசைனை மாற்றி பேரை மாற்றிட்டு டிமாண்ட் ஜாஸ்தி. அது என்ன காலகட்டத்தில் பேர்பட்ட ஒரு பெரிய விஷயம் இல்லை. கம்பன் ராமாயணம் சாதாரண விஷயம், இவ்வளவு விஷயம் பொட்டேட்டோ போல இருக்கிறது பெரிய விஷயம். இது எப்படி ஸ்டைலா பாருங்க. இந்த பசங்க அட்ராக்டிவா பண்ற போல நம்ம உட்காந்து ரிசர்ச் பண்ணி அப்படி அப்ரோச் பண்ணோம்னா நம்ம பசங்க எழுத்து அடுத்த தலைமுறைக்கு ஈஸியாக கொண்டு வரும். அப்போ பொட்டேட்டோவை நம்ம ஃப்ரெஞ்சு ஃப்ரையாக மாற்றணும். அதுக்கு என்ன எல்லாம் பண்ணலாமோ அது பண்ணலாம். இந்த அரங்கத்தில் உங்களோட சில விஷயம் கம்பனை பற்றி பகிர்ந்து கொண்டு ரொம்ப சந்தோஷம். அறியும் சுவாமிகள் அவர்களுக்கு சிறப்பு செய்ய புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் செயலாளர் சம்பத்குமார் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். ஐயாவின் பேசுக்கு தொடர்ந்து நமது ஊர் மாணவ செல்வங்கள் இருவரின் உரை, அதைத் தொடர்ந்து நம்முடைய ஐயா அரங்கராசனார் அவர்களின் உரை. இந்த முதல் நாள் நிகழ்வுகள் இப்படி சென்று கொண்டிருக்கையில் நம்முடைய கவி சக்கரவர்த்தி கம்பன் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னென்ன சொன்னான் என்பதை சுவாமிகள் அவர்கள் அத்துறையும் ஒரு சுருக்கமாக அனைத்தையும் சொல்லி நாம் இப்போது செய்ய வேண்டியவை என்ன என்றும் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அடுத்து மாணவ செல்வங்கள் உரை அரசினர் உயர்நிலைப் பள்ளியின் மாணவி சத்யா. எஸ் சத்யா. எவரழிக்க நினைத்தாலும் பழியாவரம் பெற்று என்றும் நிலைத்திருக்கும் என் தாய்மொழியான தமிழ் மொழியை வழங்கி அவையோர் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று கம்பன் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். கம்பன் வீட்டு கட்டுத்திரையும் கவி பாடும் என்றொரு பழமொழியே உருவாகும் அளவிற்கு கம்பரது புகழும் கவி திறமையும் அனைவராலும் இன்றளவு பேசப்பட்டு வருகிறது. கவி பேரரசர் கம்பர், கவி சக்கரவர்த்தி கம்பர், கல்வியில் பெரியவர் கம்பர் என்றெல்லாம் அவரது கல்வி திறனை பரிசாற்றும் அளவிற்கு அவருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் மொழியில் சொல்வன்மை கொண்டவராக இருந்தவர். கம்ப ராமாயணம் சில 70, சடகோபரந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம் 70 மற்றும் மும்மணி கோவை போன்றவை அவர் படைத்த படைப்புகளாகும். இது மேலும் கம்பராமாயணம் தமிழ் இலக்கியத்தில் தலைச்சிறந்த காவியமாக கருதப்படுகிறது. மேலும் கம்பரின் தனித்துவமான சுவைக்கினிய பாணியில் அதை படைத்ததால் அது உலகளவில் அங்கீகாரம் பெற்றது எனலாம். ஒரு சிறந்த தமிழ் எழுத்தாளர், அறிஞர், கவிஞர், நாடு ஆசிரியர் என்று பன்முகம் கொண்டு விளங்கியவர்தான் கம்பர். சிறு வயதிலிருந்தே அவருக்கு கவிதைகள் எழுதும் ஆர்வம் இருந்தது. அம்மொழியின் அடிப்படையில் பாரம்பரிய முறை நன்கு கற்ற அவர்
கண்டு வியந்த சோழ மன்னர் அவருக்கு கவிஞர்களின் பேரரசர் என்று அழைத்த உடைய கவி சக்கரவர்த்தி என்றும் பட்டம் சூட்டி அவருக்கு சொந்தமான பெருவாரின் நிலத்தை பரிசளித்து கம்ப நாடு என்ற பெயர் சூட்டினார். வாய்மை என்னும் வழக்கம் அதனால் வாழ்க்கையை இனிக்கும். முடிவில் வணங்குவதே நல்ல பழக்கம். பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவி சத்யா அவர்களுக்கு சிறப்பு செய்ய அண்ணன் வீராண்டி லட்சுமிபதி அவர்கள். அடுத்ததாக நம்ம ஊர் அரசினர் உயர்நிலைப்பள்ளி மாணவி ராஜஸ்ரீ. சொல்லுகின்ற வாக்கும் சுவைப்படாமையுள்ளதா என பல்லாற்றான் பகுத்து ஆய்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர்களே, யார் பெறுவார் முதல் பரிசு என அறிய துடிக்கும் ஆவலோடு காத்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் விளக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ராமாயணத்தில் நல்ல சகோதரன் பரதன். காலமெனும் மாழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாத கம்பனவன் பட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்றார் கவிஞர் கண்ணதாசன். ராமாயணம் ஒரு வாழ்க்கை நூல் எனில் மிகையாகாது. அதிலும் குறிப்பாக சகோதர பாசத்தை வெளியிடுவதில் கம்பனை போல் ஒரு கவிஞரை காணலது. ஐவராதல் குணோடும் ஐவரான முன்பு பின் குன்று சூழ்வான் மதனோடு அறுவரானோம் என் முன் அன்பில் வந்து அகன் அமர்காதலை மின்னோடும் எழுவரானோம் என காப்பிய தலைவன் ராமன் கூறுவதாக கம்பர் கூறியுள்ளார். சகோதரர்கள் எழுவரில் சுக்ரீவனும் வீடனும் ஆட்சி பொறுப்பினை எண்ணி சகோதரர்களானவர்கள். புகழ் எதனையும் எதிர்பாராமல் சில காலம் சகோதரராக திகழ்ந்தவன். எஞ்சியுள்ள நால்வரில் தன்னை நாடி வந்த அரச பதவியை துறந்து ராமன் காட்டிலிருந்து திரும்பி வரும் வரை முனிவரை போன்று துறவு வாழ்க்கை வாழ்ந்தார். வசிஷ்டர் வாழ் பிரம்மரிஷி என்று பலர் கூறுவதை கேட்டிருக்கிறோம். அதாவது வசிஷ்டர் பாராட்டை பெறுவது அரிது என்பதே என் பொருளாகும். ஆனால் வசிஷ்டர் வாழ் பிரம்மரிஷி என்ற பாராட்டை பெற்ற விஸ்வாமித்திரர் கைகையிடம் பரதனை அறிமுகப்படுத்தும் பொழுது ராமன் தெய்வத்தின் பூங்கோயில், ஆனால் பரதன் நியாய சமுத்திரம் என்றார். பரதனை பாராட்டியது போன்று விஸ்வாமித்திரர் வேறு யாரையும் பாராட்டவில்லை. மன்னவர் மன்னனின் கணவன் மைந்தவேல் பன்னரும் பெரும்புகழ் பரதன் என்றார். பரதன் தன் மகன் என்று கூறாமல் கோசலையின் மகனாகவே கருதி பன்னரும் பெரும்புகழ் பரதன் என்று பாராட்டினார். அண்ணன் என்னடா தம்பி என்னடா இந்த அவசரமான உலகத்திலே என்றார் கவிஞர் கண்ணதாசன். இவர் கூற்று பரதனுக்கு பொருந்தா? தன் தாய் கைகேயி பல நிகழ்ச்சிக்கு மாளாகி பெற்று ஆட்சி பொறுப்பை ஏற்றானா? பரத்தினால் ஆட்சி பொறுப்பை பரதனுக்கும் பெற்று தந்தால் வெகுண்ட தசரதன். இவள் என் தாய் அல்லன் துறந்தை, மன்னனே ஆவான் வரும் பரதன் தன்னையும் மகன் என்று உணர்ந்தான் என்றார். தன் மீது கொண்ட பாசம்தானே இந்நிலைக்கும் காரணம் என்று உணர்ந்தானா பரதன்? செய்ய தகாத செயலை தாய் செய்வதால் அதை ஏற்கக்கூடாது என எண்ணி தாயின் பெயர் தாங்கி ஊற்றின் வடிவமாயிருக்கும் நீ ஏன் சாகவில்லை என கைகையிடம் வினவினார். மேலும் படெல்லாம் படைத்தவளாய கைகேயி பாழ்ந்த வயிற்றில் 10 மாதம் தங்கி கிடந்த பாவம் தீருமாறு யானோ தவம் செய்வேன் என்றார். எண்ணில் கோடி ராமர்கள் எனினும் அண்ணனின் அருளுக்கு அருகு ஆவாரோ? ராமன் இன்றில்லை எனில் நாளை வருவான், நீயே தர்மம், தர்மம் நீ எல்லாம் வேறில்லை என்று பாராட்டினார். இங்கனம் பரதனின் குற்றால் உறவினர்கள் மட்டும் அவனை பாராட்டியுள்ளனர். அதிவீரராம பாண்டியர் பசுஞ்சுவரின் பார்த்தனையும் பாராதே திஞ்சு விரதமே உண்டு இந்த மேதினேயாண்ட பரதனையும் ராமனையும் பார் என பாராட்டியுள்ளார். இங்கனம் அனைவராலும் பாராட்டுகளை பெறும் அளவிற்கு பண்டில் உயர்ந்த பரதனை ராமாயணத்தில் நல்ல சகோதரன் என்று நீங்கள் கருதுவதையே நானும் வழிமொழிகின்றேன். ராமன் வாழ்க, பரதன் வாழ்க. காலமோ சுருக்கம், என் கருத்தோ பெருக்கம். இனி நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவி ராஜஸ்ரீக்கு சிறப்பு செய்ய கம்பர் அரசினர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஐயா திரு பொன் எல்லாண்டி அவர்கள். கம்பன் கண்ட ஒருமைப்பாடு என்னும் தலைப்பில் நமது ஊரை சேர்ந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஐயா திரு அரங்கராசன் அவர்கள்.
பெரிய பதவியில் இருக்கக்கூடிய பலர் இவருடைய முன்னாள் மாணவராக இருந்திருப்பார். பலர் அறியாத ஒரு விஷயம் ஒன்று உண்டு. இன்றைக்கு இப்படி நடந்து கொண்டிருக்கிற கம்பர் விழாக்கெல்லாம் முன்னால் 25-30 வருடங்களுக்கு முன்னால் மிகப்பெரிய அளவில் யானை முதலானவற்றை வைத்துக் கொண்டு இந்த ஊரிலே கம்பர் விழாவானது நடந்தது. அந்த காலத்தில் இருந்து இந்த கம்பர் கழகத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டு நம் ஊரிலே இத்துணை ஆண்டு காலம் தொடர்ந்து கம்பர் விழா நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் இந்த பெரியவர். இது பல பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு சில நாட்களில் ஓரிரு ஆண்டுகளில் யாருமே இல்லாத சமயம் இருந்திருக்கிறது, ஓஹோ என்றும் இருந்திருக்கிறது. மீண்டும் இந்த கம்பர் கழகம் உயிர் தெழுந்து பெரிய அளவில் நடைபெற வேண்டும் என்பதில் எங்களுக்கெல்லாம் பின்னால் இருந்து கொண்டு ஓயாத ஊக்கம் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பெரியவர் அரங்கராசன் அவர்களை வணங்கி அவர் கம்பர் காட்டுகிற ஒருமைப்பாடு என்கிற தலைப்பில் பேசுவார். உலகம் யாவையும் தாமுளாக்களும் நிலகெடுத்தலும் நீக்கலும் நீங்கள அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. அனைவருக்கும் வணக்கம். தேரலூர் கம்பர் விழா முதல் நாள் நிகழ்ச்சி. இவ்வளவு நேரம் அரும் தவசியான சின்மயந்தா நிறுவனத்தை சார்ந்த சுவாமிகள் பேசினார். அவர் அரும் தபசி. மணியும் 11:45. உங்களுக்கு அருந்த பசி. இப்படிப்பட்ட நேரத்தில் அடியேனை இங்கே நிறுத்தி கம்பன் கண்ட ஒருமைப்பாடு என்ற பொருள் பற்றி பேசலாம் என்று வாய்ப்பளித்த நல்ல உள்ளம் என்று கூறி நம்முடைய சின்மயந்தா சுவாமிகள் கம்பனை ஒரு அரசி விட்டார்கள். இன்னைக்குமே கடைசியில் பேசுறவங்களுக்கு ஒரு சங்கடமான நிலை வரும். எழுதி வைத்த கருத்தெல்லாம் முன்னே வந்துவிடும். இரண்டாவது ஆயிரம் பட்டிமன்றத்தில் அப்படிதான். நாம என்ன எழுதி வச்சிருக்கோமோ அது முன்னாடி தலைவரும் பேசுறார், முன்னாடி பேசுற கட்சி தலைவர் பேசுறார், பின்னாடி இருக்கிறவர் திண்டாட வேண்டியதுதான். இப்படிப்பட்ட நிலை. அதுபோல இன்றைய தினம் எப்படி நீங்கள்லாம் சொல்றீங்க சூப்பர் மார்க்கெட் சிறப்பு அங்காடியில எல்லா விதமான பொருள்களும் இருக்கும். அந்த பொருள்களை தேர்ந்தெடுப்பது நம்முடைய விருப்பம். ஆனால் அவர் கடைபிடித்தே பொருளாதாரம் சொன்னது போல நிறைய வச்சிருக்கார் கம்பர். நான் சொன்ன விரும்பும் திருவள்ளுவர் மாலையிலே திருக்குறளிலே இல்லாத பொருள் எதுவுமே இல்லை. எல்லா பொருளும் இதன்பால் உள்ள இதன்பால் இல்லாதது ஒன்று இல்லைன்னு திருக்குறளை பற்றி சொல்லியிருக்கிறது. ஐயான் சொன்ன கம்பனும் அதுதான். கம்பனில் இல்லாதது எதுவுமே கிடையாது. அப்படின்னா நீங்க என்ன பேச போறாங்க அப்படின்னு ஒரு நிலைப்படுத்தி வரும். கம்பன் கண்ட அந்த ஒருமைப்பாடு என்ற ஒரு பொருளை பற்றி பேசலாம் என்று இங்கே நான் உங்கள் முன்னே நின்று கொண்டிருக்கிறேன். நம்முடைய தேசிய ஒருமைப்பாடெல்லாம் பற்றி ஐயா சொன்னார் சுவாமிகள். நாம இருக்கிற இந்த தென்னாடு இருக்கு, அதுவும் சோழ வளநாடு இருக்கு. இந்த சோழ வளநாட்டில் எப்படி தேசிய ஒருமைப்பாடும் இந்தியாவில் தேசிய ஒருமைப்பாடும் எப்படி இருக்கிறது ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு உள்ள நம்ம உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியும். பக்கத்தில் இருக்கிற திருவையாறு, திருவையாற்றில் அடுத்த வாரம் நடக்கும்போது ஜனவரியில் புஷ்ய பகவன பஞ்சமி என்று தியாகராஜருடைய அந்த பிறந்த நாளுக்காக விழா நடப்பது நீங்கள் எல்லாம் கேட்பட்டு.
அப்போ ஏன் அந்த இறைவனுக்கு என்ன பெயர்? அந்த திருவையாறுல பஞ்சநதீஸ்வரர் பேர். 5 நதிகளை தாண்டி தான் தஞ்சாவூர்லேருந்து நம்ம திருவையாறுக்கு போயாகும். வெண்ணாறு, வெட்டாறு, கொடுமுருட்டி, வீரசோழன், காவிரி, இந்த நதிகளை கடந்து போனால் அந்த இறைவனை நாம் தரிசிக்கலாம் சொல்லணும். இப்போ 5 நதி சேர்ந்ததால அவர் பஞ்சநதீஸ்வரர். நதிகளே ஒற்றுமையாகிவிட்டது தென்னாட்டு. இதே மாதிரி கொள்கை தான் வடநாட்டிலும் சீனம், சீனா, பியாஸ், ராஸ், சத்து. பார்த்தீங்களா, நதிகள் ஒற்றுமையாகிவிட்டன. இங்கும் பஞ்சநதீஸ்வரர், அந்த பஞ்சாப் என்ற ஒரு பெரிய மாநிலம். அது மட்டும்தான் நம்முடைய தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் குற்றாலத்தில் பக்கத்தில் திருமுக்கூடான்னு சொல்லுவாங்க. அதுல சிற்றாறு, பொருளையாறு, கயத்தாறு என்று 3 ஆறுகள் சேருகின்ற இடம் முக்கூடன்னு சொல்லுவாங்க. இதே நதிதான் வடநாட்டிலும் அலகாபாத்திலே திருநேரி சங்கமம், கங்கை, யமுனை, பூமிக்கடியிலே வந்த அப்படியே அந்த சரஸ்வதி என்ற நதிகள் ஒன்றுபட்டு விட்டன நம்முடைய தேசத்தில். அது மட்டுமா, நம்முடைய ஈரோட்டை எடுத்துட்டா அதே மாதிரி அமராவதி, நொய்யல், சரஸ்வதி நதிகள், இப்படி நதிகள் எல்லாம் இயற்கையிலே ஒன்றுபட்டு கிடக்கின்றன. அது மட்டுமா, ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்க. நீங்க எல்லாரும் மகாபலிபுரம் போயிருக்கீங்க. மகாபலிபுரத்தில் கடற்கரை கோவில் ரொம்ப பெருமையானது அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம், எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த மகாபலிபுரத்தில் ஒரு பெரிய சிறப்பிற்கு அந்த ஒரு ஒருமைப்பாடு இருக்கு, ஒற்றுமை இருக்கு, இயற்கையினுடைய ஒற்றுமை. இயற்கை எங்க எப்படி ஒற்றுமையா இருக்கு? இந்த திணைன்னு சொல்லும் பொழுது அகப்பொருளையும் புறப்பொருளையும் புறத்திணைன்னு சொல்லுவார்கள். திணைனா ஒழுக்கம்னு அர்த்தம். இந்த புறப்பொருள் திணையை சொல்லும் பொழுது நம்ம நிலம் இருக்கு, இது 5 வகையா பிரிப்பார்கள். ஆனால் நானிலம் என்று சொல்லுகிறார்கள். 4 நிலங்கள் இருக்கின்றன. எங்க நம்ம மண்ணுலகத்தில் 4 நிலம் இருக்கு. முதல்ல குறிஞ்சின்னு சொல்வார்கள். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்று சொல்லப்படுகிறது. கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல் என்று சொல்லப்படுகிறது. காடு காடு சார்ந்த பகுதியும் முல்லை என்று சொல்லப்படுகிறது. வயலும் வயல் சார்ந்த பகுதியும் மருதம் என்று சொல்லப்படுகிறது. நாம் மருத நாட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சோழ நாட்டில். சரி, இதுக்கும் மகாபலிபுரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, மகாபலிபுரத்துல 4 நிலமும் ஒரே இடத்துல இருக்கு. அதனால பாருங்க, கடல் இருக்கிறது, மலை இருக்கிறது, பழைய லைட் சொல்றது கலங்கரை விளக்கிலிருந்து புதிய கலங்கரை விளக்குல காடு அமைந்திருக்கிறது. அந்த பாறை இருக்கிறது, வெள்ளை பாறைன்னு சொன்ன அது உயரத்துல பார்த்தா வயல் இருக்கிறது, நஞ்சை நிலம், புஞ்சை நிலம். நிலங்களே மயங்கி இருக்குது, அதுக்கு பேர் நிலமயக்கம்னு பேர் இயற்கையில். இப்படி இயற்கை எல்லாம் ஒன்றுபட்டு இருக்கிறது. அதுதான் மகாபலிபுரத்தில் நீங்க பார்க்கணும். சில பேர் சொல்லுவாங்க பாறை இல்லையே சார் சொல்லுவாங்க. கடற்கரையிலேருந்து பேருந்து நிலையம் ஒரே மணலா இருக்கும். 5 நிலமும் அங்கேயே இருக்குது. இப்படி இயற்கை எல்லாம் ஒன்றுபட்டு இருக்கிறது. அது இயற்கையில இருக்கு ஒரு ஒருமைப்பாடு என்பது. இப்படிப்பட்ட நிலையில மனித இனத்திற்குள்ளே ஒருமைப்பாடு தேவை என்பதை 12ஆம் நூற்றாண்டிலேயே கம்பனானவன் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அந்த சகோதரர் என்பவர் தன்னுடைய அண்ணனோ தம்பியோ ஒருவனுக்கு ஒருவர் உறவாக ஒற்றுந்தாய் நுந்தை, இதுக்கே 1 லட்சம் கொடுக்கலாம் கம்பன். என்ன சார், இந்த பாடலை பாருங்க, ஒருத்தருடைய பெயர் மட்டும்தான் இருக்கிறது. இந்த பாடல்ல குகன் பெயர் மட்டும்தான் இருக்குது, வேற யாருடைய பெயர் இல்லை. பாருங்க, குகனும் ஐவரானும் முன்பு பின்பு குன்று சூழ்வான் மகனும் அறுவரானும்
எம்முடன் அன்பின் வந்த அகரமர் காரல் ஐய நின்னடம் எழுவராகும். யார் பேர் இல்லை பார்த்தீங்களா? மொத்தம் பேர். என்ன காரணம் அப்படின்னா, அந்த கம்பனுடைய உள்ளத்தையும் ராமனையும் உள்ளத்தையும் கவர்ந்தவன் அந்த குகன். அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில்தான் மனித இனத்துக்குள்ளே வேறுபாடு ஒன்று, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு இருந்திருக்கிறது. தொழிலாளர் வேறுபாடு, அவர்களுடைய நிலையாள வேறுபாடு, வாழ்க்கை முறையாளர் வேறுபாடு என்பதை கூடாது, ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. அந்த ஒற்றுமை என்பதை எதை காட்டுகிறதுன்னா, எப்போ சிகாகோ மகாநாட்டிலே பேசினார்கள் விவேகானந்தர், அங்க இருக்கிற ஆங்கிலேயர்களெல்லாம் என்ன பேசினார்கள்? ஏ செல்வந்தர்களே, ஏ கோடீஸ்வரர்களே, ஏ பணக்காரர்களே, ஏ லட்சாதிபதிகளேன்னு பேசினார்கள். ஆனா விவேகானந்தர் எழுந்து பேசிய ஒரே வார்த்தை, அவர்களெல்லாம் பணத்தை மதித்தார்கள், ஆங்கிலேயர்கள் தான். விவேகானந்தர் மனதை மதித்தார். என்ன சொன்னார்? சகோதர சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, பிரதேசம் சிஸ்டர். இந்த எண்ணம் எப்படி வந்தது அவருக்கு? இதுக்கெல்லாம் வந்தது காரணம் நம்முடைய கம்பன் காரணம். கம்பன் உடன் பிறந்த தம்பிகள் அல்ல, உடன் பிறவாதவர்களையும் உடன் பிறந்த தம்பிகளாக ஏற்றுக்கொண்டது மட்டுமில்லை, அவருடைய தந்தையை ஒரு பெரிய பொழிவை உண்டாக்கினார். அந்த பாடலை சொல்லியிருக்கார். இப்போ அதுல குகன் பற்றி சொல்லும் பொழுது, குகனானவன் 1000 படகுகளுக்கு தலைவன், சிங்குபேரத்திற்கு தலைவன், கங்கை கரையிலே வாழக்கூடியவன், இப்படிலாம் சொல்லிட்டு குகப்படத்தில் இருக்கிறது. கங்கையில் கரையுடையால் கடற்கிறந்த நாவாயால் தங்கள் குல தனிவருக்கு தனித்தலைவனாக இருந்தான். தோற்றத்திலே பார்த்தால் கோபமாக இருக்கும். அவன் கண் கோபம் வராமலே சிறந்த கண்களை உடையவன் சொல்லியிருக்கார்கள். அப்படிப்பட்ட அந்த முகனானவன் ராமனை பார்க்க வருகிறார் என்ற பொழுது, ராமன் யாருன்னு எனக்கு தெரியாது. ராமன் அவன் நாட்டுக்கு தலைவன், குகன் காட்டுக்கு தலைவன். பர்ணசாலையிலே காத்து கொண்டிருக்கிறான் லட்சுமணன். லட்சுமணன் ராமனா அல்லது இவன் ராமனா, அவன் லட்சுமணனா, யாருன்னு நமக்கு தெரியாது. வந்தவன் என்ன செய்கிறான் தெரியுமா? தன்னுடைய வீரர்களை எல்லாம் அங்கேயே கங்கைக்கரையிலே ஓரமாக நிறுத்திவிட்டு, தன்னுடைய கொடுமையான ஆயுதங்களை எல்லாம் விட்டுவிட்டு அப்படியே பணிவோடு வருகிறான். எப்படி வருகிறான்? கையில 2 பொருளை எடுத்துக் கொண்டு வருகிறான். நம்ம கோயிலுக்கு போனா என்ன செய்வோம்? இறைவனுக்கு பூவோ அல்லது கற்கண்டோ அல்லது தேங்காயோ பழமோ எடுத்து உபகார பொருள். பெரியவர்களை சந்திப்பதற்கு போகும் பொழுது கையில எலுமிச்சம்பழமோ இதெல்லாம் எடுத்துட்டு போகும். அது மாதிரி ராமனை பார்க்க வருகிறான். அது யார் ராமன் தெரியாது. இப்ப யாரை பார்க்கிறான்? காவல் காத்து லட்சுமணனை பார்க்கிறான். லட்சுமணன் தான் ராமன் நினைத்து எழுதலாம். தேவா நின்கடன் சேவிக்க வந்தவன் நாவாய் வேடுவன் நாயடியே என்றான். தன்னை பற்றி அதுவே கொண்டு தலைவா, தேவா, தேவதேவனே, நின் கடன் சேவிக்க வந்தவன் திருவடியை வணங்க வந்திருக்கிறேன். நான் யாரு? தன் தொழிலை பற்றி சொல்லுகிறான். நாவாய் வேடுவன் நான் அடியேன் என்றான். படுகைகளுக்கெல்லாம் தலைவன். கங்கையை யார் கடக்க வேண்டும் என்று இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு அக்கறையோடு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு தொழிலாளி. அப்போ லட்சுமணன் என்ன பண்ணான்? உள்ள ஓடி போய் இருன்னு சொல்லிட்டு உள்ள போய் என்ன சொல்றான் தெரியுமா? ராமநாதத்துல படகுகளுக்கு தலைவனா, கங்கை கரையினுடைய தலைவனா, சிங்கிவேதத்திற்கு தலைவனா ஒருவன் வந்திருக்கிறான்னு சொல்லல. தாயின் நல்லான், அம்மாவை விட ரொம்ப நல்லவன். ஏன்னா ஒரு அம்மா வரம் கேட்டு காட்டு கிடைச்சது. தாயின் நல்லான், தாயை விட நல்லவன் சொன்னாங்க. அவன் எப்படி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்றாங்க. முதல் பதிவு முத்தான பதிவு. அந்த முகனை பார்த்தவுடனே லட்சுமணனுக்கு எவ்வளவு நல்ல எண்ணம் வந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த முகனை அப்புறம் வர சொல்லி அவன் கொண்டு வந்த உரை, அந்த உபகார பொருளை எல்லாம் பார்த்து
இது அமிர்தத்தை காட்டிலும் சிறந்தது. ஏன்னா அன்போடு ஒருவன் வருகிறான் என்றால் அந்த அன்புக்கு தான் அந்த பெருமை. உங்களுக்கு தெரியும், குசேலன் ஒரு பிடி அவன் தான் எடுத்துட்டு போலாம் நம்ம படிச்சிருக்கோம் பாகவதோடு. ஆனா அதை தேடுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார் அவருடைய மனைவி தெரியுமா? யாரும் கொடுக்கவில்லை. வயல்ல சிந்திருக்கிற நெல்லை எடுத்துக்கொண்டு சென்று அதை இடிச்சு அதுக்கப்புறம் வறுத்து அரிசி ஆக்கி கண்ணன் அதை வாங்கி உண்டானா என்ன அர்த்தம்? அதில் அன்பு கலந்திருக்கிறது. அதனால அவருக்கு அவ்வளவு செல்வம் வந்து குசேலன். அதுபோல தேனும் மீனும் கொண்டு வந்தால் ராமனுடைய விரலுக்கு பொருந்தாத ஒன்றுதான். ஆனா பக்கத்தில் இருக்கிற முனிவரை பார்த்து சொல்லுகிறான், புன்பொருள் செய்தார். நீங்களும் தான் இருக்கிற இப்பதான் முதல் பார்க்க வந்திருக்கிறான், என்ன பொருளை கொண்டு வந்திருக்கிறான் பாருங்கள். ஏன் 2 பொருளை கொண்டு வந்தான் தெரியுமா? ராமன் மீது உள்ள அன்பை காட்டுவதற்காக, ராமன் மீது எவ்வளவு உயரமான நட்பும் ஆழமான அன்பும் உடையவன் என்பதை காட்டுவதற்கு 2 பொருள். ஒன்று, உயரமான இடத்திலே இருந்து தேன், மலை உச்சியில மரம், மர உச்சியில தேன் கூறு, அதிலேந்த இடத்தில் உயர்ந்த நட்புக்கு. ஆழமான அன்புக்கு ஆழமான கங்கையில் இருந்த மீன். பொருந்தாத ஒன்றுதான் ராமனுடைய அந்த துறவு கோலத்திற்கு. இருந்தாலும் அது அமிர்தத்தை விட சிறந்ததுன்னு ஏன் சொன்னாங்கன்னா அன்பு கலந்ததாக. அதுபோல அந்த ராமனை பார்த்த உடனே இங்கே இது நாளைக்கு படகெல்லாம் எடுத்துக்கொண்டு வான்னு சொல்றான். இல்ல நீ இவ்வாறு துன்பப்பட்டு கொண்டிருக்கும் போது நான் போய் வீட்டில் தனியா இருக்க மாட்டேன், விரைவு காவல் செய்கிறேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் கங்கையை கடப்பதற்கு படகைகளை எல்லாம் கொண்டு வருகிறான். கங்கையை கடந்து காட்டுக்கும் நானும் வருவேன் என்று சொல்லுகிறான். அப்போ குகனை பார்த்து சொன்னார், இப்ப என்னோட நீ வந்துட்டேன்னா என்ன ஆகுன்னா இங்க இருக்கிற ஒரு சுற்றத்தவரை யார் பாதுகாப்பார்கள்? நீ யாரு? நீ இந்த இருக்கிற லட்சுமணனுக்கானே, நீ லட்சுமணனுக்கு அண்ணன், நீ பரதனுக்கு அண்ணன், நீ அது மட்டும் இல்ல பக்கத்தில் இருக்காங்க உன்னுடைய தோழி அவள். இப்படின்னு உறவு பாராட்டினால் அந்த புகலிடத்தில். அப்புறம் இரவு முழுவதும் காவல் காத்து அடுத்த நாள் கங்கையை கிடைக்கிறார். இப்படி என்னாச்சுன்னா அன்பிலான் வந்தது இப்ப உறவாக மாறிவிட்டது. முதல்ல அன்போடு வந்தால் ராமனிடத்தில் அன்பு காட்டினால், ராமனும் புகலிடத்தில் அன்பு காட்டினால் அந்த அன்பு உறவாக மாறிவிடுகிறது. இதுவே சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு காரணத்தோடு அன்பு கொள்வார்கள். சுக்கிரியனானவன் எதற்கு வந்தான்? தன்னுடைய மனைவியை மீட்டுக் கொள்ள வேண்டும், கிருஷ்ணனுடைய ஆட்சியை பெற வேண்டும், வாரியை அழிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தால் வந்தான். விபீஷணன் எப்படி வந்தான்? அண்ணனுக்கு அறிவுரை கூறினான், நல்லதெல்லாம் எடுத்து சொன்னான். இல்லாலும் அறம் நாயகனான ராமனைத்தான் வந்து அடைய வேண்டும் அப்படின்னு இலக்கு விபீஷணன் ராமனை வந்து அடைகிறான். அப்படி அடைகின்ற காலத்துல என்னாச்சுன்னா இப்போ குகன் ஒன்று சேர்ந்தான், இது இவன் வந்து சேர்ந்தான், சுக்கிரியன் வந்து சேர்ந்தான், அடுத்ததாக நம்முடைய விபீஷணன் வந்து சேர்ந்தான். இப்போ என்னாச்சுன்னா இப்போ இந்த இடத்துல சொன்னேன், ஒருத்தருடைய பெயர் தான் இருக்கிறது, மற்ற யாருடைய பெயரும் இல்லை. இந்த பாடல் என்ன சிறப்பு? அந்த புகன் மட்டும் ஏன் அங்க வந்தார் அப்படின்னா, ராமன் யார் தெரியுமா? அயோத்தி நகரத்து அரசன், அரச குலத்தை சார்ந்தவன். விபீஷணன் அவனும் அரக்கனுக்கு தலைவன், அரச குலத்தை சார்ந்தவன். சுக்ரீவனும் அந்த கிஷ்கிந்தைக்கு தலைவன். இப்படி அவர்களெல்லாம் உயர்ந்த ஒரு பதவியை உடையவர்கள், உயர்ந்த நிலையை உடையவர்கள். ஆனா குகன் எப்படிப்பட்டவன்? அவன் ஏழை, ஏதலன், என்னாது, கீழ்மகன் என்னாது. அப்படி ராமர் என்ன சொல்றான்? ஏழை, படகுகளை எல்லாம் ஓட்டக்கூடியவன் அப்படின்னு அவனை தாழ்வார் நினைக்காம உடன் பிறந்த தம்பியாக ஏற்றுக்கொண்டு, அதுதான் அந்த பாடல்கள் சொல்றான். அந்த பாடல்கள் சொல்லும் பொழுது பாருங்க, 3 பேர் உயர்ந்த நிலையை உடையவர்கள், அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள்.
இந்த அரக்க குடும்பத்தை சார்ந்தவன், ஒரு குரங்கலத்தில் சார்ந்தவன். ஆனா குகன் மட்டும் யாரு? அவன் ஏழை, ஏதலன், கிருமன். இப்ப மனிதர்களுக்குள்ளே ஒற்றுமைப்பாடு, ஒருமைப்பாடு வேண்டும் என்பதை இந்த பாடல் மூலமாக நன்றாக நமக்கு காட்டுகிறார். மற்றவருடைய பெயர் தான் இருக்க, மற்ற பெயர் எதுவுமே இல்லை. இது எப்படி இருக்குன்னா, இது பார்த்த பாடல் பாருங்க. இவன் இருக்காங்க சுக்ரீவன். சுக்ரீவன் யாரு? மலையும் மலை சார்ந்த இடமான கிஷ்கிந்தையினுடைய தலைவன். அடுத்தது கடலும் கடல் சார்ந்த இடமானது இலங்கை. அங்க இருந்தவன் விபீஷணன். ரெண்டாச்சு. குகன் யாரு? குகன் காடும் காடு சார்ந்த இடத்துல இருக்கிற குகன். முதல்ல சொன்ன நிலத்துல ஒருமைப்பாடு இருக்குன்னு சொன்ன மகாபலிபுரத்துல. அடுத்ததாக ராமன் யாரு? மருதம், வயலும் வயல் சூழ்ந்த இடத்தை சார்ந்த மருத இடத்தை சார்ந்தவன். இப்போ நிலங்கள் இயற்கையிலே ஒற்றுமையாக இருப்பது போல கம்பனாரன் என்ன செய்தான்? குகனை வைத்து மற்ற பூர்வேதையும் சேர்த்து நால்வராக மாறி குகனுடன் ஐவரானோம் முன்பு பின்பு குன்று சூழ்வான் மகளுடன் அல்வரானோம் என்னுடைய அன்பின் வந்த அகனவர் காதலைய நின்னடும் எழுவரானோம். இப்படி 7 பேர். இப்ப என்னாச்சுன்னா, தசரதன் பெற்றது 4 பேர் தான். ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன். இப்ப என்னாச்சு? தசரதனானவன் விண்ணுலகத்தை சென்ற பிறகும் பிள்ளைகளாலே பெருமை பெற்றான். இன்னைக்கு இந்த மாணவர்களாம் பேசுகிறார்கள், அருமையாக பேசுகிறார்கள். அங்கெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவோம். 4 மணிக்கு விழான்னு சொல்லி திருமங்கையாளர் சன்னதிக்கு பக்கத்தில் ஒரு பந்தல் போட்டுருவோம். ஒரு 5-6 டேபிள் இது சேர வாடகைக்கு வாங்குவோம். ஆரம்பிப்பது 4 மணிக்கு போட்டுருவோம். சரியாக 6:30 மணிக்கு ஆரம்பிப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். வரமாட்டார்கள், உட்கார்றதுக்கு கஷ்டம். இப்பெல்லாம் கூட்டத்தில் எப்படின்னா, இந்த சொற்பொழிவாளர் பேசும்போது கொண்டுக்கிறாரு, அந்த பிரசாதம் கொடுக்கும்போது பயங்கர கூட்டம் வரும். அது எப்படியும் அந்த கோயிலில் மணி அடிச்சா ஓடி விடுவாங்க. பையனே கேட்டார், மார்கழி மாதத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்றாங்க. மார்கழி திங்கள் மடி நிறைய பொங்கல் அப்படின்னு. எங்கள் ஊரில் சென்னையில் நங்கநல்லூரில் யாருமே காலையில் டிஃபனே பண்ண தெரியாது. ஏன் தெரியுமா? குருவாயூரப்பன் கோயிலில் பொங்கல், அனுமார் கோயிலில் அங்கேயே எல்லாமே கொடுக்குறாங்க. கோயில் பக்கத்தில் ஹயகிரவர், அடுத்தது ராகவன். இப்படி இருக்கு. அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்துல அருமையான கம்பர் விழா நடக்கிறது. இப்ப எல்லாரும் வந்து கேட்டோம். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு தடவை பெரிய நடந்தது. இதே வேலையில் தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரான அவை நடராசன் பட்டிமன்றத்தில் தலைவராக இருக்கார். அண்ணன் எல்லாம் நடத்துகிறார். நாங்கள்லாம் உட்காந்து கேட்டு இருக்கோம். அப்ப இந்த மன்றம் எதுவுமே கிடையாது, இந்த ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிறார். அவருக்கு உடனே ஒரு தந்தி செய்தி வந்து அவர் தலைமைச் செயலகத்துக்கு கூப்பிட்டாங்க. தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் என்ன தெரியுமா நடந்தது? ஒன்றுமே செய்ய முடியல. 2 தலைவர் பேசாச்சு, கட்சிக்காரங்களாம் பேசாச்சு. தீர்ப்பு சொல்லணும். ஐயா நீங்க தொடங்கி வைக்க தீர்ப்பு சொல்லி அவர் கலந்து பஸ்ஸில் ஏறி போயிட்டார். இது மாதிரி நிலை வரும். இன்னொரு இடத்துல என்ன நிலை நடந்ததுன்னா, விழா ஆரம்பிச்சாச்சு, பட்டிமன்றத்துக்கு எல்லாரும் வந்தாச்சு. ஒரு பெரிய பேச்சாளர் வந்தவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் வராம இன்னும் 2 காரில் சொந்தக்காரர் ஆட்சிட்டார். தலைவர் என்ன பண்ணார்? நான் அவருக்கு மட்டும்தான் பணம் தருவேன், இவங்களுக்காக தரமாட்டேன்னு சொல்லிட்டார். அப்படியே சண்டையே போட்டார். சிவன் சொல்லுவார், நாங்கள்லாம் ஆறுதல் சொல்லி நாங்கள் கொஞ்சம் போடுறோம், நீங்கள் கொஞ்சம் போடுங்க, எல்லாரும் சேர்ந்து இந்த விழாவை நடத்தணும். ஏன்னா பெரிய பட்டிமன்றம் அவ்வளவு கஷ்டப்பட்டுருந்தாங்க. அது மாதிரி என்னாச்சுன்னா, வேறுபாடு ஒவ்வொரு நிலத்திலே இருந்த ஒருவனை தன்னோடு சேர்த்து கொண்டு என்ன செய்தான்? யாருக்கு பெருமையா? இப்ப பேசின குழந்தைகளால அப்பா அம்மாவுக்கு பெருமை. அதுபோல யாரு? புதல்வரால் பொழிந்தான் நுண்டை உங்க அப்பாவான தசரதன். குகனுக்கு அப்பா தசரதனா? குகனை பார்த்து சொல்றார், குகனே உன்னுடைய தந்தையான தசரதன் என்ன செய்தான்? அந்த பொலிவை எப்படி வந்துதான்? ஒரு அழகு வந்துதான். தசரதனுக்கு புகழ் வந்துதான். எல்லாரும் வந்து தெரியுமா? புதல்வரால் பொழிந்தான் நுண்டை. உங்க அப்பாவான தசரதன்
பிள்ளைகளால பெருமை பெற்றனே. இந்த பிள்ளைகளெல்லாம் இப்படி பேசினார்களே, யாருக்கு பெருமை? அவங்க அப்பாவுக்கு பெருமை. நம்ம குழந்தைக்கு நல்லா பேசுறது. அதுபோல இந்த ஒருமைப்பாடு எப்படி வந்தது? இதுதான் கம்பன் கண்ட ஒருமைப்பாடு. சகோதரருக்குள்ளே அந்த காலத்துல வேறுபாடு இருந்தது, அடிதடி சண்டை இருந்தது. ஆனா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய கவிதை மூலமாக ரொம்ப அழகாக அந்த பாடலை சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு இதை மட்டும் இல்ல, அங்க நினைச்சு பார்க்கிறார் சீதையானவர் அசோகவனத்துல காட்சி படத்துல ராமனை நினைப்பாராம், ராமனுடைய குணங்களை நினைப்பாராம். அப்ப நினைப்பாராம் அந்த ஆழமான கங்கையில இங்கிருந்து அங்கிருந்து எல்லோரையும் ஏற்றி செல்கிற அந்த புகழோடு நட்பு கொண்டாங்க. ஆழனிய கடலிய அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு எம்பி தம்பின்னு சொன்னாலே, அப்படிப்பட்ட அவருடைய நட்பு பண்பினை நினைத்து மகிழ்கிறார் அப்படின்னு நினைச்சாதான் சீதை. அது மாதிரி அது மட்டும் இல்லை, பின்னாடி சுக்ரீவன் சொல்றான் மகுட நீக்கப்படணும்னு போர்ல பாக்குறான். சுக்ரீவன் ஓடி போய் என்ன செய்யறான், ராமனுடைய கிரீடத்தை அப்படியே தள்ளிவிடும், ஒரே தள்ளா தட்டு ஓடி வந்துடும். பக்கத்துல பாக்கிறான் ராமனானவன், காணுமே சுக்ரீவன். அப்புறம் வந்து சொல்லிடுறான். அப்ப சொல்றான், காட்டுல கழுகுகளுக்கு அரசனான ஜடாயு செய்த செயலை நான் செய்யவில்லை, குகன் செய்த செயலை நான் செய்யவில்லை, இந்த சீதையை மீட்டுக் கொண்டு வந்திருக்கணும், ராவனை கொன்று வந்திருக்கணும், இதை செய்யவில்லை என்று சொன்னா அவ்வளவு அந்த பாசமானது வந்தது. அதனால அவர்களால் செய்யணும். அதான் பெரியாரால் பாருங்கள் அந்த பார்க்கும்போது அந்த புகலிடத்திலே கொண்ட அந்த நட்பை பற்றி பாசுரப்படி ராமாயணத்திலே வருகிறது. அதனால கம்பன் என்ன செய்தான் தெரியுமா, ராமன் மூலமாக சகோதரருக்குள்ளே ஒரு ஒற்றுமை பெற வேண்டும், அது வேறுபாடு. அதனால்தான் அந்த சகோதரத்தை பாதுகாக்கிறதுனால என்ன செய்தாங்க, யாரும் ஊரேன்னு போட்டு எல்லாம் நம்முடைய ஊர், எல்லோரும் நம்முடைய உறவினர்கள். அவன் காட்டில வசிக்கக்கூடியவனாக இருக்கலாம், நாட்டிலே வாழக்கூடியவனாக இருக்கலாம், மலைப்பகுதியிலே வாழக்கூடியவனாக இருக்கலாம், கடற்கரை பகுதியிலே வாழணும். எவருக்குள்ள வேறுபாடு வரக்கூடாது. இந்த கை இருக்கு, இந்த கை எதற்கு பயன்படுது, உண்ணுவதற்கு உணவுப் பொருளை தயாரிக்கிறது. இந்த கைக்கு வேற வேலை இருக்கு, இந்த கைக்கு துப்புரவு என்ற ஒரு தொழிலை செய்கிறது இந்த. ஆனா இதே கை இருக்கு, இறைவன் முன்னிலையிலே போடும்போது வேறுபாடு கிடையாது, இறைவனை வழிபடுகிறது, அந்த ஒற்றுமை இருக்கிறது. அதுபோல மனித இனத்துக்குள்ளே சகோதரருக்குள்ளே ஒற்றுமை வேண்டும் என்பதை அந்த புகழோடு ஐவரானோம் என்ற பாடல் ரொம்ப அழகாக எடுத்து உரைக்கிறது. அதனால்தான் கம்பன் கண்ட ஒருமைப்பாடு. எனவே நாம் எல்லோரும் சகோதரர்கள். இந்த கணியன் பூங்கலான புறநாள் உள்ள பாருங்க, யாரும் ஊரே யாவரும் கேள்வி தீனும் நன்றும் பிறதரவாரா லோதரும் தனிதரும் அவற்றோருங்க சாதனம் புதுவதற்கு வாழ் அப்படின்னு. அதனால அதைதான் இன்னைக்கு ஐநா சபையில யாரும் ஊரே யாவரும் கேள்வி பேச வேண்டிய நிலை வந்துவிட்டது. இன்னொன்று பாருங்க, இந்த கை இருக்கிறத வழக்குன்னு சொன்ன ஒண்ணு உணவு தயாரித்தல், ஒன்று துப்புரவு. ஆனா கொரோனா காலத்துல நம்ம என்ன செய்யணும், ஒருவருக்கு ஒருவர் கை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க, தொற்றி விடுங்க. அப்ப எது பண்ணுது, நம்முடைய வணக்கமான தமிழ் வணக்கம் தான் அன்னைக்கு பயன்படுத்துது. கைமுழித்து எல்லாரும் வணங்கினார்கள். எனவே இதுவரையில பொறுமையாக இருந்து கேட்ட உங்களுக்கு நம்முடைய தமிழ் வணக்கத்தை சொல்லி கம்பன் கண்ட ஒருமைப்பாடுபடி நாம் எல்லாம் இனிமேல் கம்பர் விழா என்றால் எது போல என்றால், திருவையாறிலே எல்லா இசைவாணர்கள் எல்லாம் வயலின் நாதஸ்வரம் மெல்லிசை கருவிகள் வந்து கெஞ்சுகிறார்கள், எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க பாடத்துக்கு. அதுபோல நிலை நம் ஊரிலே வர வேண்டும், வந்து எல்லாரும் பேச வேண்டும். ஒன்னே சொல்லுங்க, சுயம்பராங்க. ஏன்னா நம்ம பற்றி சொல்றதால தப்பில்லைன்னு சொல்லுவாங்க. மண்ணுடைய மண்மத்து ஓலை தூக்கினும் தன்னுடைய ஆற்றல் உணராதையிலும் மண்ணிய அவைகளை வெள்ளூர் பொழுதிலும் தன்னை கூறுதலும் தகும் புலவாக்கு. சென்னையில் ஜல்லடியன் பேட்டை என்ற இடத்துல ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் என்ன செய்கிறேன் தெரியுமா, கம்பராமாயணம் 1.5 மணி நேரம் சொற்பொழி செய்கிறேன். பைசா வாங்காம, பைசா
பைசா வாங்காம 1.5 மணி நேரம் இது இந்த வாரம் எல்லாம் செய்ய முடியல. காரணம் இங்க வந்துட்டார். மார்கழி மாசம் வேற சொற்பொழிவு இருக்கு 30 நாளும். 65வது வாரம் கம்பராமாயணம், 65வது வாரம் யுத்த காண்டம் வந்துவிட்டது. யுத்த காண்டத்துல இலங்கையை புனரமைக்கிறான் ராவணன். அப்ப ஆலோசனை செய்கிறான் மந்திரிகளை எல்லாம் கூட்டி. அந்த பகுதி சொல்லியிருந்தா 65 வாரமா கம்பராமாயணத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதற்கு கம்பன் பிறந்த ஊரிலே இந்த கம்பனுடைய புகழ் இந்த உலகம் பூரம் ஒன்றே சொல்றேன். இப்போ 50 பாடல்களை வந்து பாடினார்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து மாணவர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? மனதிலே கம்பனை சுமந்து வந்தார்கள். காலையிலே இந்த கம்பராமாயணத்தை கம்பனே கையிலே சுமந்து செல்லுங்கள் அவருக்கு ஆலயத்தில் வர எல்லா குழந்தைகளும் இதை சுமந்து வந்தார்கள். என்ன அர்த்தம்? நாம இனிமேல் இந்த இளைய தலைமுறை தான் இதை அவர்கள் பின்பற்ற வேண்டும். கம்பனை படிக்க வேண்டும். அந்த கம்பனை படித்து இந்தியே இதே கம்பனானவன் வெளிநாட்டில் பிறந்திருந்தால் என்ன நடந்துக்கும் உங்களுக்கு தெரியும். எங்கேயோ சக்தியெல்லாம் எங்கேயோ இருக்காங்க. அதுபோல நம்ம கம்பனுக்கு வாய்ப்பு தர வேண்டும். புதுக்கோட்டை கம்பன் கழகத்தால் எல்லா கம்பன் கழகத்தையும் கூட்டி சிறப்பான நிகழ்ச்சியை சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட பணி இந்த ஊரிலும் தொடர்ந்து நடக்க வேண்டும். எனவே கம்பன் புகழ் வாழ வேண்டும். நாமக்கல் கவிஞருடைய கவிதையை நல்லா காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்கள். அருமையான கவிதை பாடியிருக்கிறார். என்னதான் கம்பன் திருநாள் கம்பன் திருநாள் கொண்டாடி கவிதா தேவியின் அருள் கூடி அன்பின் வாழ்க்கையை கடைபிடிப்போம். அனைவரும் இன்புறும்படி நடப்போம். நடிப்போம் இல்லை, அனைவரும் இன்புறும்படி நடப்போம். கற்றவர்க்கெல்லாம் பொதுவாகும் கம்பன் திருநாள் இதுவாகும். மற்றுள்ள பற்பல நாட்டாலும் மதித்துளம் மதிந்திடும் பாட்டாகும். தமிழ்மொழி தனக்கொரு தவச்சிறப்பை தந்தது கம்பனின் கவிச்சிறப்பை. அமிழ்தம் தமிழ்மொழி என்பதும் அழியா இருப்பதும் கம்பனாம். கம்பனை மறந்தால் தமிழ் ஏது. கம்பனை மறந்தால் தமிழ் ஏது. ஐயா சொன்னாங்க தமிழ சிறப்பு இழகவன். இந்த மார்கழி மாசம் நீங்களாம் பாட்டு பாடல் ஆழிமலை கண்ணா என்று பாடல் இருக்கு. அந்த பாடலை படிச்சு பாருங்கள். 11 இடத்தில் சிறப்பு நகரம் வரும். ஆழிமலை கண்ணா ஒன்றிலேயே கைகளிலே அந்த பாடல்ல ஆழியில் புக்கு முகந்து கொடு ஆற்று 11 இடங்கள்ல சிறப்பு நகரம் வரும். அதே பெரியாழ்வார் பாடியிருக்கிற பாடல்கள் நகரம் வருகிறது. அதுல 9 தான் வரும். ஆனா அப்பாவை விட பெண் ரொம்ப சிறந்தவர்களாக 11 இடத்தில் அந்த பாடல் நகரம் வருகிறது. அதனால கம்பனை மறந்தால் தமிழ் ஏது. கவிதை என்பதும் கவழாது. அம்புவி கவிஞருள் அரசாகும். அவனே தமிழ் மொழிக்கு பரிசாகும். கற்பனை சிறந்தது கம்பன் சொல். கலைத்திறம் நிறைந்தது கம்பன் சொல். அற்புத சித்திரம் அவன் பாட்டு. அறிவுக்கு இனிப்பதில் கவன் பாட்டு. சத்தியம் விடுவது கம்பன் சொல். சாந்தியை தருவது கம்பன் சொல். நித்தியம் பெற்றதும் அவன் வாக்கு. நிந்தனை அற்றதும் அவன் வாக்கு. இயல்பாம் வழிகளில் கதை பேசி இசைமிகும் மொழிகளில் கவி வீசி நயமிகு நாடகம் நடப்பது போல் நாவலர் உயர்ந்திட கொடுப்பாராம். கலைமொழி நயங்களை காட்டிடவும் கல்வியின் தெளிவினை ஊற்றிடவும் நிலைதரும் ஊற்றல் தமிழ்நாட்டில் நின்றிடம் கம்பன் அரும்பாட்டு. கண்ணீர் தமிழனும் பெருமைகளால் கம்பன் கவிதையின் அருமையினால் இன்னும் கம்பன் வருவானோ இப்படியும் கவி தருவானோ. இளைஞர்களே, நாங்கள் வருகிறோம், நாங்களும் கவிதை எழுதுகிறோம், கம்பனுடைய புகழை இந்த உலகத்தில் பரப்புவோம்னு நீங்கள் தான் கம்பன் போல வர வேண்டும் இளைஞர்கள். அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் நீங்க பாடினார்கள். இன்னொரு கம்பன் வருவானோ இப்படியும் கவி தருவானோ. அப்படி நீங்கள்லாம் வந்து கவிதை பாட வேண்டும், பேச வேண்டும். துயரம் நேர்ந்திலில் துணையாகும். துன்பம் நீந்தில புனையாகும். அயர்வும் வேளையில் அறுப்பறக்கும். அச்சம் நீங்கிட வலுப்படுத்தும். குணங்களில் உயர்ந்திட நலம் கொடுக்கும். கொடுமையை எதிர்த்திட பலம் கொடுக்கும். வழங்கிய வாயுவை முடிவூட்டும். வாழ்க்கையின் பயன்பெற வழிகாட்டும். சாதியை மதங்களை மறந்திடவும் சமரச உணர்ச்சிகள் நிறைந்திடவும் நீதியை அறங்கள் நினைப்பூட்ட நிரந்தர களஞ்சியம் அவன் பார்த்து. பண்டிதர் உழைத்திடல் போதாது. பாமரர் மகிழ்ந்திட தோதாது.
பெண்டிரும் பிள்ளையும் அதை படித்து பெருமைகள் அடைந்திரும் இடம் கொடுப்போம். ஆராய்ச்சிகளால் மயங்காமல் அவைதரும் சண்டையை தயங்காமல் நேராய் கம்பனை படிப்பவரே நிச்சயம் கவிரசம் குடிப்பவராம். திருநாள் இந்த கம்பன் திருநாள் நட்புடன் நில்லாமல் ஒரே நண்பர்களாக இருந்து நம்ம பேசிட்டு திவன் சாப்பிட்டு அப்படி பாராட்டிட்டு கை தட்டிட்டு போக இருக்கக்கூடாது. திருநாள் நட்பில் இல்லாமல் தினம் தினம் படித்திட எல்லோரும் தினம் எப்படி வீட்டில் பாராயணம் செய்யணுமோ வால்மீகியை அதுபோல கம்பனை நாங்கள் படிக்கிறோம். அதுக்கெல்லாம் நான் இப்போ 65 வாரமா கம்பராமாயணத்தை சொல்றேன்னா 10,000 பாடலை தினம் பார்க்கிறேன், தினம் சொல்றேன். சென்ற ஆண்டு பெங்களூர்லேருந்து ஒரு நண்பர் வந்து புத்தகத்தை வெளியிட்டார் கவிதைகள். அவர் 8 முறை படிச்சிருக்காரா கம்பராமாயணத்தை சொல்றது. என்ன அந்த 12,000 பாடல்களை படித்தாங்கன்னா தினந்தோறும் எப்படி வீட்டில் நம்ம பாராயணம் செய்யற ஒரு சோகங்கள் வர கம்பனை நாம் சொல்ல வேண்டும். தினம் தினம் படித்திட எல்லோரும் மறுநாள் கண்டு கடித்தடவை வாழிய தமிழுக்கு அழைத்திடுவோம். தமிழை வாழ எல்லாரையும் அழைப்போம். கம்பன் வாழ, கம்பனுடைய கல்வி தமிழ் வாழ. அனைவரும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து கேட்ட உங்களுக்கு மனமான நன்றி கூறி நாவடைத்தாய், நல்ல தமிழ் அளித்தாய், இன்று நல்லதோர் பணி அளித்தாய், நீர் அளித்தாய், நெறி அளித்தாய், என்ற நாளிலே நடனமிட்டாய். ஆவணிக்கும் சுவை பாலளித்தே சிலர் அருஞ்சுவை விருந்தளிப்பது யாரளிப்பேன் உனக்கு என்னரும் தெய்வமே ஏழையேன் ஒன்றிருந்து எளியன் தரும் இந்த இந்தமிழ் பாடலை ஏற்றல் கொண்டிருப்பார். பூவணிந்தே உரை புண்ணிய செல்வியே புவனத்தை யானோமே பொற்குணம் தருவதை கட்டக செல்வியே புனிதமான நன்றி வணக்கம். கம்பன் வாழ்க கட்டிகரம், கம்பன் வாழ்க, கம்பன் தமிழ் வாழ்க, கம்பன் கண்டி தமிழ் வாழ்க. எங்கேயோ வாழ்க கோஷம் போடுறோம். இங்கே போடுறதுல சா கணேசன் அரங்கம் இல்லையா? இன்னைக்கு சா கணேசன் அவர் சொல்றதை நித்தி நம்ம சொல்லணும். நன்றி வணக்கம். ஆசான் ஐயா அரங்கராஜன் அவர்கள் இந்த சிறப்பு செய்தியில நமது ஊர் கம்பன் கழகத்தின் தலைவர் அரங்கநாதன் அவர்கள். அனைவருக்கும் உணவு வசதி உண்டு விட்டு மீதம் வீட்டிற்கும் பார்சல் எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வை ஒட்டி ஆண்டவன் ஆசிரமத்தின் நிர்வாகி ஐயா வரராஜன் அவர்களுக்கு சிறப்பு செய்திட திருவாரூர் திரு வேலுமயில் ஐயா அவர்களே வைத்த தீர்மானங்களில் நமது ஊரில் கம்பனை பற்றிய ஒரு ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். கம்பன் சார்ந்த ஆய்வு பணிகளில் உள்ள மாணவர்களுக்கும் கம்பனை பற்றி பல்வேறு மேடைகளில் பேசுகின்ற சொற்பொழிவாளர்களுக்கும் உருவாக இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் பயன்பெறும் வகையில் அந்த ஆராய்ச்சி மையம் ஒரு நூலகமாகவும் பல்வேறு வசதிகளை எடுத்து இயங்குகின்ற ஒரு இடமாகவும் இருக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி நாம் இப்போது நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கம்பர் கோட்டத்தில் கிட்டத்தட்ட 50-60% பணிகள் முடிந்து மீதம் இருக்கிற 40% பணிகள் முடிப்பதற்கு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக பல்வேறு பணிகளிலேயே சொல்லி இன்னும் நிதி ஒதுக்காமல் இருக்கிறார்கள். அவர்களிடம் நினைவுபடுத்தி இப்போது உள்ளாட்சி நிர்வாகம் முடிந்துவிட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். வரும் ஆண்டிலாவது அதை மீதி இருக்கிற பணிகளையும் சீர் செய்ய கேட்டுள்ளோம். அதே போல நம்முடைய ஊரின் மேற்கு பகுதியில் உள்ள கவி சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த புண்ணிய இடமான கம்பர் மேடு பகுதி கருவை காடுகளாக இருந்தது. அதை முன்பு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தருண் விஜய் அவர்கள் மானுமெண்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்கின்ற அமைப்பின் தலைவராக இருந்தபோது வருகை வந்து பார்த்து அதன் சார்ந்த பணிகளை, அதற்கான அணுகுச்சாலை, அதற்கான விளம்பர பலகை, அந்த கருவை காடுகளை அகற்றியது, தொடர்ந்து அங்கே சூரிய சக்தி மூலம் உள்ள விளக்குகள் பொருத்தப்பட்டது என்று பல்வேறு வழிகளில் சரி செய்து இப்போது சிறப்பாக அழகாக நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது. அது நாம் தொல்லியல் துறைக்கு தொடர்ந்து செய்த அந்த கோரிக்கைகளின் விளைவாக மத்திய அரசு செய்த பணி.
இதுபோன்று நாம் ஒன்றிணைந்து மத்திய மாநில அரசுகளிடையே கோரிக்கை வைத்து கவி சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த இந்த மண் உலகெங்கும் அறியப்பட வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் ஒரு ஆய்வு மையமாகவோ இந்த இடம் சுற்றுலா தலமாக ஆக்கப்பட வேண்டும். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு வறுமையான சூழலில் பிறந்து ஒரு வள்ளலின் ஆதரவோடு வாழ்ந்து கிட்டத்தட்ட 12,000 பாடல்களை எழுதி நமது மண்ணுக்கு ஒரு அங்கீகாரமாக இருக்கின்ற கவிஞரை பற்றிய ஆய்வு மையம் அமைய இங்கு தொடர்ந்து நாம் குரல் கொடுத்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். கவி சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த மண், கம்பர் கோட்டம் அமைக்கப்பட்ட மண், கம்பர் நுழைவாயில் அமைக்கப்பட்ட மண். கிட்டத்தட்ட 100கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆமூரிய பெருமாள் சன்னதியில் கம்பனும் தேவியும் இறை வடிவமாக அமைக்கப்பட்டு அது செவத்தோட இருக்கிற மாதிரி சேர்ந்து செய்யற அந்த ஒரு பாணி இருந்த காலத்துல அதுவும் உருவங்கள் மாறப்பட்டு திருப்பி மீண்டும் ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பாக புதிதாக தனித்தனியாக கம்பனும் தேவியும் தனியாக செவரை விட்டு இருப்பது போல உள்ள சிலைகள் செய்யப்பட்டு வழிபடுவதாக இருக்கின்றது. இது பல்வேறு தமிழ் நண்பர்களுக்கும் தெரிய வேண்டும். இவை அனைத்தும் தமிழ் கூறும் நல்லுலகம் உணர வேண்டும். கம்பருக்கான அங்கீகாரம் தொடர்ந்து நம்முடைய முயற்சியின் மூலம் மேலும் பரவலாக்கப்பட வேண்டும். இது போன்ற கம்பர் கழகங்கள் புதிதாக பல்வேறு உருவாக்கப்பட்டு வருகின்றது. சமீபத்தில் உருவானது குத்தாலம், லால்குடி போன்ற கழகங்கள். விரைவில் அடுத்த மாதத்தில் மயிலாடுதுறை பகுதியில் கம்பர் கழகம் துவங்க இருக்கின்றது. கோமல் பகுதியில் தொய்வு ஏற்பட்டுக் கொள்ளும் நிலையில் இருந்த கம்பர் கழகத்தையும் புதுப்பிக்க சொல்லியுள்ளோம். ஐயா ஏகப்ப செட்டியார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பல்வேறு பணிகளை அமைதியாக ஆன்மீகம் சார்ந்து அறம் சார்ந்து இயங்குகின்றவர்கள் நினைத்தால் இன்று திருவாலங்காடு பகுதியில் ஒரு கம்பர் கழகத்தை தொடங்கி ஆண்டுதோறும் நடத்துவதற்கு அத்துணை வசதிகளும் வாய்ப்புகளும் பணமும் உள்ளவர். அவரும் அந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும். ஊர்தோறும் கம்பர் கழகங்கள் பெருக்க வேண்டும். கம்பர் கதை, கம்பர் கழகம் மூலமாக ராமாயணம் பல்வேறு வடிவங்களில் அவர் ஆற்றிய நமது சாமிகள் சொன்னது போல பல்வேறு தலைப்புகளில் இருந்த அத்துணையும் மாணவ செல்வங்களும் நம்மை போன்றவர்களும் அறிய வேண்டும். ஐயா அவர்கள் சொன்னது போல கம்பன் கண்ட ஒருமைப்பாடு இன்றைய நாட்டிற்கு மிகவும் தேவையான ஒன்று. ஈக்குவாலிட்டி மற்றும் ஜாதி மத விரோதம் வேறுபாடின்றி மத நல்லிணக்கம் என்று சொன்னார்கள். அவை அனைத்தும் நாம் இன்று புரிந்து வாழ வேண்டிய ஒரு தருணம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த நிலை வேறு, இன்று இருக்கும் நிலை வேறு, வரப்போகிற காலங்களில் இருக்க போகும் நிலை வேறு. அனைத்தையும் ஏற்று செயல்படுகின்ற அந்த பக்குவத்தை அன்றே சொன்னவன் வள்ளுவனும் கம்பனும். ஆதலால் தான் தமிழ் கூறும் நல்லுலகத்தின் கதியாக அவன் இருவரும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் 2000 ஆண்டுகள் ஆனாலும் காட்சியளிக்கின்றான். அவரின் புகழை நாம் அனைவரும் ஒற்றுமையோடு கொண்டாடுவோம். மாலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து 4 மணி முதல் இரவு 9:30 மணி வரை பல்வேறு வடிவங்களில் நடைபெற இருக்கின்றது. நாளை காலையில் கவியரங்கம் சிறப்பான முறையில் உரையரங்கங்களோடு நடைபெற இருக்கின்றது. மாலை நிகழ்வுகளும் சூழலும் சொல்லரங்கம் ஐயா புதுக்கோட்டை சம்பத்குமார் அவர்களின் நடுவாண்மையில் நடைபெற உள்ளது. இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து நீங்கள் அனைவரும் கண்டுகளித்து சிறப்பு செய்ய வேண்டும். இப்போது உணவு வசதியை அனைவரும் பயன்படுத்திக் கொண்டு இந்த நிகழ்வை தொடர்ந்து நீங்கள் பங்கேற்க வேண்டும். வறுமையில் இருந்து ஒரு வளருடைய வளத்தால் வாழ்ந்த கம்பர் சடைப்ப வளரையும் மறந்து விடாது. எப்படி பல ஊரில் இருந்த கம்பங்கள் வருவது குத்தாலத்துக்கு பக்கத்தில் கதிராமங்கலம் ஒரு கதிர் வேலி மங்கலம் கம்பருக்காக பாடல் வரும்பொழுது மழை பெய்ததால் நெல் கதிரை அதிர்த்து கூடை போட்டார்கள். அப்படிப்பட்ட கதிர்வேலி மண்டலத்திற்கு சடைப்ப வளரை மறந்து விடார்கள். அவரையும் அடுத்த விடார்கள். அந்த ஊரில் எல்லோரையும் வரவழைகள். சடைப்ப வளரையும் கொஞ்சம் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் கம்பர் கழகத்தை சென்றவர்கள். இந்த நிகழ்வுகளில் வந்து கலந்து கொண்டு பல்வேறு செய்திகளை பல்வேறு ஊடகங்களில் ஒளிபரப்ப இருக்கின்ற ஊடகத்துறை நண்பர்களுக்கும் முன்னாள் பிரதமர் அவர்களின் மறைவை ஒட்டி இன்று அரை நாள் துக்கம் அனுஷ்டித்திருப்பதால் மாவட்ட ஆட்சித்தலைவரின் வருகை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிற்பாடு ஏதோ ஒரு நிகழ்வுகளில் நிச்சயம் கலந்து கொள்வார். தான் பேசுகின்ற ஒவ்வொரு கூட்டங்களிலும் உலகம் யாவையும் தாமுலவாக்களும் பாடலை சொல்லாமல் அவர் எந்த ஒரு நிகழ்விலும் பங்கேற்பதில்லை. அப்படி கம்பன் மேல் ஒரு ஈடுபாடு உள்ள ஆட்சித்தலைவரை தான் அணுகி இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று சொன்னோம். 2 நாட்களுக்கு முன்பு சந்தித்து ஒப்புதல் கேட்டு உறுதி செய்தவரை PRO உட்பட எல்லாரும் வருவதாக தான் சொல்லியிருந்தார்கள். இந்த துக்க நிகழ்வினால் அவர் வருவதில் தடை ஏற்பட்டுவிட்டது. தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் இன்று மாலையும் நாளை காலை மாலையும் நடைபெறுகின்ற அத்துணை நிகழ்வுகளிலும் நம் அன்பர்கள் அனைவரும் பங்கேற்று ஆண்டுதோறும் நாம் கவி சக்கரவர்த்திக்கு செய்கின்ற இந்த புகழஞ்சலி நிகழ்வினை மேலும் சிறப்பு
திறம்பட செயல்பட்டு செய்திட வேண்டும் என்றும் அவர் புகழ் நாம் பாட வேண்டும். நன்றி, வணக்கம்.